ஹலோ மோட்டா ஃபேம், வெல்கம் டு மோட்டா கேஸ்ட், ஃபர்ஸ்ட் அவர் தமிழ் ஆட்டோமேட்டிவ் பாட்காஸ்ட். இன்றைக்கி வந்து நம்ம 180வது மோட்டா கேஸ்ட் எபிசோடில் இருக்கோம். இது வரைக்கும் நம்ம பண்ண எல்லா எபிசோடுமே யூடியூப்லேயும் ஸ்பாட்டிஃபைலையும் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு யூடியூப்பில் வீடியோவில் பார்க்க முடியலன்னா ஸ்பாட்டிஃபைல ஆடியோவில் கேளுங்க. இந்த வீக்கும் வந்து நம்ம சாட்டர்டே தான் பாட்காஸ்ட் போடுறோம். நம்ம ட்ராவலில் இருந்தோம், அதனால தான். ஹோஸ்ட் வந்துருக்கு. புதிய ஹோஸ்ட் பேர் சாம். அது முடிச்சுட்டு பேசலாம். இன்றைக்கி என்ன டாபிக்னா, இந்த வாரம் வந்து நிறைய நியூஸ் வந்துச்சு. ஃபஸ்ட் இந்த டொயோட்டா இனோவா வந்து 20 நிசானில் என்ன குரோ எடிஷனா நிசானுக்கு 2 நியூஸ் இருக்கு. ஒன்று அந்த கிரெட்டா அரைவல் டெஸ்டிங் போயிட்டு இருக்கு. அதை பற்றியெல்லாம் நிறைய நியூஸ் இருக்குது. என்னென்ன ஆசைன்மெண்ட்டாக கேட்போம். ஓகே, அதாவது திடீர்னு பாட்காஸ்ட் பார்க்குறவங்க புதிய ஒரு ஆள் வந்திருக்குன்னு சவுண்ட் வச்சு கண்டுபிடிச்சிருப்பாங்க. புதிய ஆள் தான், அதாவது 2.0 ஆன்சன் 2.0 ஸ்ட்ராட்டஜிக்கலி பில்டு பண்ணதாவது. அதாவது ஆன்சன் வந்து புதிய மனிதனா மாறி இருக்காரு. அது உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, நம்ம கதைக்குள்ள போகலாம். மேகசின் வந்து நல்ல ரெஸ்பான்ஸுங்க. நம்பர்ஸ் நாங்கள் சொல்லலை, நாங்கள் நினைச்ச நம்பர்ஸ் எதிர்பார்த்ததோடைக்கும் நிறைய அன்பை நீங்கள் வந்து ஓட்டா சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ. ஆக்சுவலி என்னென்னா, அடுத்த வாரம் நம்மளுடைய பாட்காஸ்ட்டில் நம்ம வந்து மேகசின் வாங்குறதுக்கான அந்த லிங்க் வந்து ஆக்டிவ் ஆகும் அந்த வெப்சைட்டில். அதை வச்சு நீங்கள் வந்து வாங்கலாம். நாங்கள் அதுக்கான பிளான்ஸில் இருக்கிறோம். இது வரைக்கும் நாங்கள் நினச்சிருக்கிற வயசு வந்து அடுத்த வாரம் வரும். சம்டைம்ஸ் ஒரு பாட்காஸ்ட்டு அது மேபி ஒரு வாரம் கூட ஆகலாம். அது என்னன்னா, நாங்கள் பிரிண்டிங் வந்து மண்டே தான் வந்து நாங்கள் பிரிண்டிங்கே கொடுக்குறோம். அதை பேஸ் பண்ணி அப்புறம் எங்களுக்கு அதை பேக்கேஜ் பண்ணுறதுக்கான ஒரு இதுவும் இன்னும் ஃபைனல் ஆகலை. எப்படி வந்துடும். ஆனால் அதில் என்ன கண்டிஷன்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து ஒரு வெள்ளிக்கிழமை லைவ் ஆகுது, சனிக்கிழமை அது லிங்க் லைவ் ஆகுதுன்னா ஒரு 3 to 4 days தாண்டி தான் நாங்கள் உங்களுக்கு அனுப்ப முடியும். அதையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இது வந்துன்னா உடனே அனுப்பி அது வந்ததுன்னா உடனே அனுப்பிடும். அது மட்டும் அது அவங்க ஆல்ரெடி நம்ம டிஷர்ட் எல்லாம் டிலே ஆனது மாதிரி ஆகாமல் நம்ம பார்த்துப்போம். நிறைய பேர் ஃபீட்பேக்ஸ் கொடுத்தீங்க. அதில் உங்களுடைய மென்டாலிட்டி அதில் ஒன்று வந்து அந்த மேகசின் அது நம்ம ஃப்யூச்சரில் பண்ணோம். இப்போதைக்கு நாங்கள் இதை வந்து இந்த ஒரு எடிஷன் தான். நிறைய பேருக்கு வந்து மேகசின் இந்த காலகட்டத்தில் ஒர்க் அவுட் ஆகாமல் இது வந்து ஒரு பிஸ்னஸ் மாடலாக கிடையாது. அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இதை வந்து ஒரு ரெவன்யூ சோர்ஸாக நம்ம பார்க்குறோன்னா கண்டிப்பாக இன்றைக்கி வந்து மேகசின்ஸ் வந்து ஏன்னா பிரிண்ட் மீடியா அப்படி ஸ்லோலி பட் ஸ்டடிலி குறைஞ்சதுன்னு சொல்ல முடியாது, க்ரோ ஆகலைன்னு சொல்ல முடியும் இல்லையா. அடுத்த கட்டத்துக்கு போகல, அது சேச்சுரேட் ஆகிட்டு. ஆனால் இது நம்ம வந்து இது ஒரு இல்லை, ஏன்னா பர்சனல் ஒப்பீனியன். அது என்னன்னா, இந்த மேகசின் இந்த ஹைப்பே வந்து பிரிண்ட் தான் ஒரு இது. அது எப்பவுமே அதனால நம்ம இப்படி பண்ணியது ஓகே. நீ மாசம் மேகசின் எல்லாம் பண்ண ஒர்க் அவுட் ஆகுது. ஈவன் 6 months எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம அடுத்த தடவை பண்ணும்போது எங்களால் இன்னும் கொஞ்சம் கூட டேட்டாவை உள்ள கொண்டு வர முடியும், நிறைய விஷயங்கள் கொண்டு வர. இந்த தடவை நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கே இல்லை, ஒரு சில் அவுட்டே இல்லாமல் இருந்தது. ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணதான் டைம் ஆச்சு. இப்போ வந்து நமக்கு தெரியும், இப்போ ஒவ்வொருத்தரோட வேலையை பண்ணிடலாம். இப்போ எழுதுற வேலையை நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா டிசைன் நீங்க உங்க ஸ்டைலுக்கு நீங்க போயிட்டே இருப்பீங்க. முதல்ல எப்படின்னா, நம்ம வந்து இந்த ஒரு மியூசிக் கம்போஸ் பண்றது மாதிரி என்ன சிச்சுவேஷன் சொல்லணும், அது எங்க பிளேஸ் பண்ணணும், இதெல்லாம் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஓகே, நம்ம அதுக்குள்ள நிறைய டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஆன்சன், நீ ஆர்டர்ல என்ன சொன்ன முதல்ல? ஃபர்ஸ்ட் இனோவா 20 வருஷம் ஆயிருக்கு இன்னோவா இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ள வந்தது. அதாவது யாருமே நினைக்காத ஒரு விஷயத்த டொயோட்டா அப்போ பண்ணிச்சுது. அதாவது நல்லா வித்துட்டு இருந்த ஒரு மாடலை வந்து ஆக்ஸ் பண்ணி ஒரு புதிய மாடலை எடுத்துட்டு வருது. அவங்களுக்கு அந்த டைம்ல ஒரு என்ன சொல்றது, டொயோட்டா ஆஸ் அ பிராண்டை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான எல்லா ஸ்கோப்பையும் மெயினாக இந்தியன் மார்க்கெட்டை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போன ஒரு வெஹிக்கிள். ஏன்னா ஒரு எம்பிவின்னு சொல்லக்கூடியதில் இந்த சைட் ஃபேஸிங் சீட்ஸ் தான் இருக்கணும். எம்பிவின்னா பேக்கில் இருக்கிறவங்க கிராம்டாக இருக்கணும், அதாவது ஏரியாவே இருக்காது, ஏசி இருக்காது, இப்படியெல்லாம் இருக்கணும்னு இருந்த ஒரு நிலைமையை மாற்றி, ஏன்னா நான் சொல்கிறது சுமோவில் பொலியூரோவில் இல்லை இந்த காலகட்டத்தை மாற்றி ஒரு பீப்புள் மூவர். ஈவன் குவாலிஸ்லேயும் சைட் ஃபேஸிங் தானே, நிறைய பேர் சீட்ஸ் ஆல்ட்ரு பண்ணி வச்சுருப்பாங்க. அது வந்து ஒரு ஸ்டெப் மேலே இருந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அதெல்லாம் சேர்த்து 20 வருஷமாக இன்றைக்கும் அதோட டிமாண்ட் வந்து ஹை கிராஸ் மூலமாகவும் கிறிஸ்டா மூலமாகவும் இருந்துட்டு தான் இருக்குது. ஒரு கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது, நம்பர்ஸ் இருக்குது. 2005
35,000 யூனிட்ஸ் வந்து வித்துருக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல. அப்புறம் 2009 ஒரு ஃபேஸ் லிஃப்ட் வந்திருக்கு, 12 ஒரு ஃபேஸ் லிஃப்ட் வந்திருக்கு, 14 வந்த ஃபேஸ் லிஃப்ட் தான் அந்த டைப் 4. இன்னைக்கு ரோட்ல போற வண்டியில எது டைப் 2 எல்லாமே டைப் 4 தான் கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஹெட்லாம்பை மாத்தி, பம்பர் செக்ஷனை மாத்தி, ரியர்ல டெயில் லேம்பை மாத்தி, அந்த கனெக்டர் ஸ்ட்ரிப்பையும் போட்டு சைடில் ஒரு இன்டர்கூலர் ஸ்டிக்கரு 2.5 வி இல்லை செட்டப் போட்டுவிட்டா, ஃபார்ச்சுனருடைய ரியர் வைப்பரையும் போட்டா நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. அலாய் வீல்ஸ் வச்சு ஓரளவு கண்டுபிடிக்கலாம். அல்லாம அதை வேணா பாடி ஷேப் ஒன்று தானே, ஒரே பாடி ஷேப்பை வச்சு இவ்வளோ நாள் ஓட்டிட்டாங்க அவங்க. அப்புறம் 16ல் கிறிஸ்டா வந்தது. கிறிஸ்டாலையும் 20ல் ஒரு ஃபேஸ் லிஃப்ட், 23ல் நம்ம ஒரு ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி அது ஒரு நம்ம ஒரு கண்டென்ட் பண்ணோம். இந்த ஹை கிராஸ் வந்த புதுசில் 22ல் ஹை கிராஸ் வந்தது. இப்போ ஆவரேஜாக ஒரு 8,000-9,000 யூனிட்ஸ்ன்னு சொல்லி போன மாதம் எவ்வளோ 9,119 911 அந்த நம்பர் வரும். 91 நம்ம மராஸோட நம்பர் மாதிரி இருக்கு. 911 மராஸ் கனெக்ட் ஆகுது. ஆமாம். அப்படி இந்தியன் மார்க்கெட்டோட எம்பிவி சீனை வந்து இனி ஒருத்தங்க நினைக்கவும் அதை காம்பீட் பண்ணுறதை பற்றி யோசிக்கவும் செய்யாமல், காம்பீட் பண்ண வந்தவங்க யாரும் சக்சீடும் ஆகாமல் இன்னைக்கும் அது வந்து அதோடைய ஸ்பேஸிங்கில் இருக்குது. நிறைய நிறைகளும் இருக்குது, நிறைய குறைகளும் இருக்குது. நம்ம அதெல்லாம் நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருந்தோம். ஆனால் ஒரு ஒரு ட்ரஸ்டட் ஒர்க் ஹவுஸ் இல்லையா, நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறோம், எங்கேயுமே நம்ம வந்து கிறிஸ்டாவும் சரி இனோவாவும் பிரேக் டவுன் ஆகி இல்லை ரொம்ப மோசமான கண்டிஷனில் ஓடுற வெஹிக்கிள்ஸை ரொம்ப ரேராக தான் பார்ப்போம். யாருமே ஓரளவுக்கு டீசெண்டாக வச்சுருக்கிறவங்க கூட அது பாட்டுக்கு செல்ஃப் ஹீல் ஆகி ஓடிக்கிட்டே இருக்கு. நாங்கள் அடிக்கடி பேசுகிற ஒரு இனோவா வந்து நான் போன வாரத்தில் கொஞ்சம் தூரம் நாங்கள் போனோம். 3,45,000 கிலோமீட்டரில் இப்போ ஓட இருக்குது. ஆனால் அது எனக்கு எப்பவுமே அதை என்ன ஆச்சரியப்படுத்துகிற ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஏஜ் ஆன எந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணாலும் அதில் வந்து ஒரு பெல்ட் சவுண்டு கேட்கும், புள்ளி சவுண்டு கேட்கும். ஸ்டார்ட் ஆகும்போதே ஒரு ஹெசிட்டண்டான ஒரு ஃபீல் இருக்கு. ஆனால் இந்த இனோவாவை மட்டும் நீ எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் அது ஒரே டோனில் ஒரே ஸ்டைலில் ஸ்டார்ட் ஆகும். அது அதோடைய இது. உங்களுக்கு இனோவாவில் என்ன சொல்ல இருக்கு? இல்லை அந்த பாயிண்ட்ல என்னன்னா, அது ஃபர்ஸ்டே ஆடிதான் ஸ்டார்ட் ஆகும். அந்த ஆட்டம் தான் கடைசி வரைக்கும் அந்த ஆட்டத்தை செட்டில் பண்ணி அப்படி போயிட்டு இருக்கு. இல்லை நான் அந்த சவுண்டையும் சொல்கிறேன். ஐ மீன் அது ஒரு ஓஜி சவுண்ட், அது அப்படி மெயின்டைன் ஆகுது. இன்னொன்று வேலை செஞ்சாலும் காஸ்ட்லி, எல்லாரும் சீப்புன்னு நினைப்பாங்க. இனோவா வந்து ரிலேபிள் தான், ஆனால் பொருள் எல்லாமே காஸ்ட்லி. ஜாப்பனீஸ் பொருள் எல்லாமே காஸ்ட்லி தான், ஆனால் டியூரபிளாக இருக்கு. ஆனால் செஞ்ச அந்த அவுட்புட்டை நம்ம பார்க்க முடியும். போடுற காசோடைய அவுட்புட் வந்து கிறிஸ்டா ஃபுல்லாக போனதுக்கப்புறம் அந்த பேட்ஜை மெயின்டைன் பண்ண முடியுமா? அது கஷ்டம். ஏன்னா அது டெக்னாலஜி இருக்கு. ஹை கிராஸ் இருக்கு, அது இந்த அளவுக்கு இல்லை. பீப்புளுக்கே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கு இல்லையா. ஹை கிராஸ் வேற, கிறிஸ்டா வேற, இனோவா வேற. ஓனர்ஸ் வந்து ஹாப்பியாக வச்சுருக்கிறவங்க கம்ஃபர்ட்டுக்காக வச்சுருப்பாங்க ஹை கிராஸ். ஆனால் கிறிஸ்டாவும் இனோவாவும் என்ஜாய் பண்ணுற அந்த ஒரு புல்லட் ப்ரூஃப் ரிலேபிலிட்டியும் அந்த ஒரு ஸ்டைல் ஆஃப் லைஃப்பும் அந்த இதை வந்து ஹை கிராஸில் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் நமக்கு டவுட்டு தான். ஒன்று மோனோகாக்கு கண்டிப்பாக இது மாதிரி ஹெவி டியூட்டி பண்ணாது. அப்புறம் ஹைப்ரிடோடைய ஏஜ் ஃபேக்டர், அது டொயோட்டான்னு இல்லை, நம்ம போயிட்டுருக்கிற கோயிங் ஃபார்வர்டு எல்லா ப்ராடக்ட்ஸும் அப்படி தானே. எப்படி பார்த்தாலும் மற்ற ஹைப்ரிட்ஸ் கம்பேர் பண்ணோம்னா இது ரிலேபிளாக இருக்கணும் நம்ம வைக்கலாம். ஹைப்ரிட்ஸ்ன்னு சொல்லும்போது இவங்க ரிலேபிலிட்டி இருக்குது. அது அடிக்கடி இந்த துபாய் பேஸ்டு ரீல்ஸ் வரும் கேமரையோடது. எப்படி பார்த்தாலும் 7 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் அங்கே வெரி காமன் இல்லையா. அது இருக்குது. அடுத்து என்ன பேசுவோம்? கரெக்டா ரைவல் நிசான். அது வந்து இங்கே நான் என்ன எழுதியிருக்கேன், ஆமாம் 2026க்கு வரப்போகுது. இது நிறைய பேருக்கு என்னன்னா, நிசான் இந்தியா இனி என்ன பண்ண போகுதுன்னு உள்ளதில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. ரீசெண்டாக ஒருத்தவங்க கன்சல்டிங் பேசும்போது அவங்க ரெக்யர்மெண்ட்டுக்கு அவங்க வந்து சென்னையோடைய அவுட்ஸ்கர்ட்ஸில் இருக்காங்க, ஒரு 30 to 40 கிலோமீட்டர்ஸ் டெய்லி ஓட்டுவாங்க. நம்ம அந்த திருமுடிவாக்கமில் போய் அவுட்டர் ரிங் ரோட்டில் இறங்குறோம்ல, அதுதான் அவங்க ஆஃபீஸுக்கு இறங்குற இடம். அப்போது இங்கேருந்தே அவங்க ஹைவேல தான் ஓட்டணும். அவங்களுக்கு அந்த இது பிடிச்சிருந்து நிசானுடைய மேக்னெட். நான் அந்த டர்போ இன்ஜினை சொன்னேன். அவங்க வெஹிக்கிள் அவங்களுக்கு 100% ஓகே. ஆனால் நிசான் இந்தியாவோட எக்ஸிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், அவங்க சைலண்டாக இருக்காங்க, எதுவும் பண்ணுற மாதிரி தெரியலன்னு சொல்லும்போது இந்த ப்ராடக்ட்டை பற்றின ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் தான் நம்ம கேட்குறோம். ப்ளஸ் டெஸ்டிங் பண்ணுறாங்க. நம்ம நேரமே ஒரு பாட்காஸ்ட் பேசணும்ல, அதை வச்சு அந்த டீஸ் பண்ணப்போ பண்ணோம். இப்போ அந்த ரோட்டில் டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோம். அப்போ நமக்கு தெரியுது
இப்போ ஆல்ரெடி டஸ்டர் வரப்போகுதுன்னுള്ളത് நமக்கு தெரியும். ஏன்னா ரெனோக்கு இருக்கக்கூடிய அடுத்த மிகப்பெரிய லாஞ்சே வந்து டஸ்டர் தான். ஈவன் நீங்கள் நிசான் ஆனாலும் ரெனோ ஆனாலும் அவங்களுடைய ஃபார்ச்சூன்ஸை இனிமேல் டிசைட் பண்ணுறது டஸ்டரோடு தான். டஸ்டர் எப்படி இருக்க போகுதுன்னு பேஸ் பண்ணி தான் அடுத்த கட்டங்கள் இருக்குது. அதில் நிசானும் சைமல்டேனியஸாக, ஏன்னா எப்படியும் டஸ்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் இது வரும், ஏன்னா அதுதானே ப்ரைமரி வெஹிக்கிள். அதுலேருந்து இது வர்றதுக்கு ஒரு கேப் விட்டு லான்ச் ஆகும்னா கண்டிப்பாக நிசான் ஆஸ் அ பிராண்ட் வந்து ஆக்டிவாக இருக்கும். ஆனால் லாஜிக்கலி நம்ம பார்த்தோம்னா ரெனோ இந்தியா வந்து நிசானுடைய இந்தியன் ஆப்ரேஷன்ஸை வந்து டோட்டலாக டேக் ஓவர் பண்ணி ரெண்டையும் ஒன்றா மர்ஜ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம கேள்விப்பட்டோம். எப்படியும் எக்ஸிஸ்டிங் ஓனர்ஸ் கவலைப்பட வேண்டாம், பிராண்ட் ஆக்டிவாக இருக்கும். பிராண்ட் இனிமேல் டீலர்ஷிப்ஸ் எல்லாம் புதுசாக க்ரோ ஆகுமான்னு எனக்கு தெரியாது, ஆனால் இருக்கிறது வரும் கூட. இப்போ ட்ரைபர் வந்திருக்கு இல்லையா, இந்த ட்ரைபருடைய ஏஎம்பிவி வந்து வரும். அதுக்கு ஒரு பேர் தான் எனக்கு அடிக்கடி மறக்கும், பியில் ஏதோ வரும். ஐ மீன் சர்ச் பண்ண நான் போட்டு தரேன், எனக்கு ஞாபகத்திலே நிற்காத ஒரு பேர். அப்புறம் குரோ எடிஷன் வந்து இந்த ஃபேஸ் லிஃப்டட் நிசான் மேக்னைட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என் கனெக்டா வேரியன்ஸ் மொத்தத்துக்கு 1 லிட்டரும் 1 லிட்டர் டர்போக்கும் 34,000 ரூபாய் ஹையராக கோட் பண்ணி ஆல் பிளாக். ஆனால் அது உண்மையிலே பிளாக் நல்லா இருக்கா, பார்க்க நல்லா இருக்கு. ஆல் பிளாக் ஃபுல்லாக. அந்த இண்டிகேட்டரில் மட்டும் கூட அதை ஸ்மோக் பண்ணாங்கன்னு வச்சுக்கோ ஃப்ரண்ட்ல, அந்த அந்த லேஷ் ஐ லேஷ். நம்ம ரோட்ஸ்ல நார்மல் மேக்னைட்டோட பிளாக் கலர் வந்து நல்லா தான் நல்ல இருக்கும், ப்ரீமியமா இருக்கும் பார்க்குறது. ஜெரோம் வீட்டு பக்கத்தில் இருந்து ஒரு பிளாக் மேக்னைட் வரும், அது ப்ரீமியமாக இருக்கு. இன்டீரியரும் ஆல் பிளாக் ஃபுல்லாக, எங்கே பார்த்தாலும் பிளாக். அந்த ஸ்டிச்சிங்லேயும் டயமண்ட்லையும் எல்லாமே எல்லா வேரியன்ஸ் இல்லை, என் கனெக்டா பேஸ் பண்ண பிளாக். முன்னாடி வந்து டாப் ஆஃப் த லைனில் மட்டும்தான் முன்னாடி எக்ஸ்வி ப்ரீமியம் பேஸ் பண்ணி தான் முதல்ல இருந்தது. இப்போ வந்து இதை பேஸ் பண்ணி என் கனெக்டா வேரியண்ட்ல இருந்தே இருக்குது. அப்படின்னா என்ஐயும் வாங்க முடியும், டர்போயும் வாங்க முடியும், ஏஎம்டியும் வாங்க முடியும், மேனுவல் வாங்க முடியும், சிவிடி வாங்க முடியும். ஆப்ஷன் இருக்கு, கன்சியூமருக்கு வந்து அதை ஓப்பனாக வச்சுருக்காங்க. என்ன நம்பர்ஸ் வித்துருக்கு போன மாதம் மேக்னைட்டோட நம்பர்ஸ்? ஆமாம், சும்மா பார்ப்போம். மேக்னைட் ஜூன் 2025 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1313. அது ஃபெப்ரவரிலேருந்து வந்து கம்மியாகிட்டு தான் இருக்குது. ஃபெப்ரவரியில் வந்து 2300 வித்துருக்கு. அதில் வந்து யூனிட்ஸ் கம்மியாகிட்டு ஒரு கட்டத்தில் ரெனோவை கம்பைன் பண்ணி இவங்க ஒரு வண்டி வித்துட்டு இருந்தது. ஆக்சுவலி என்னன்னா நிறைய நம்ம இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்தா நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து அப்படி ஸ்லோவாக கீழே வருது. 1000 யூனிட்ஸ்ன்னு சொல்லும்போது அரௌண்ட் 130 டீலர்ஸ் ஏதோ ஆக்டிவாக இருந்தாங்க. எனக்கு நம்ம ஏதோ ஒரு கண்டனில் பார்த்த ஞாபகம். இப்படி பார்த்தாலும் 10 வெஹிக்கிள்ஸ் பர் டீலர் தான். அது ப்ராஃபிட்டை எப்படி ரன் பண்ணுறாங்கன்னு தான் தெரியல. ஏதோ வகையில் ஆனால் சர்வே ஆகுது இல்லையா, போயிட்டு இருக்குது. ஆனால் அவங்களுக்கு லைன் அப்பில் இன்னும் நல்ல வண்டி வேணும். இது இப்போ 2026னா இன்னும் நிறைய ஒரு வருஷம் இருக்கு, கேப் இருக்குல்ல, பெரிய கேப். குரோ எடிஷன் வந்திருக்கு, அதான் ரிஃப்ரெஷ். இன்ஃபேக்ட் என்ன தெரியுமா, எக்ஸ்ட்ரைல் எல்லாம் லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா ஒவ்வொரு டீலர் 5 எக்ஸ்ட்ரைல் வைத்திருந்தாலும் அது ஏதோ ஒன்று ஒரு ஆக்டிவிட்டி நடந்திருக்கும், சர்வீஸுக்கு வரும். இதுதான் ஒரு விஷயம். சரி, ஓகே, அட்லீஸ்ட் மற்ற இந்த நிசானுடைய காம்பேக்ட் எஸ்யூவி வருது இல்லையா, மிட் சைஸ், அது வரும்போதாவது இவங்களுடைய ஃபார்ச்சூன்ஸ். ஏன்னா இதில் அல்டிமேட்டாக நம்ம டீலர்ஸையும் பார்க்கணும். ஏன்னா டீலர்ஸ் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த க்ளவுடில், இந்த நம்ம கார்ஸ் சேல்ஸ் சினாரியோவில் நான் டீலர்ஸை அட்வொகேட் பண்ணி பேசலை. டீலர்ஸை நமக்கு தெரிஞ்சும் அந்த பிஸ்னஸ் மாடலை பற்றி லேர்ன் பண்ணதுனால தெரியும். ஏன்னா நான் வந்து எனக்கு ஒரு லாங் டேர்மான ஒரு ட்ரீம் இருந்தது, நம்ம ஒரு டீலர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணோம். மோட்டோ எனக்குலாம் முன்னாடி நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன்ல. அப்போ இந்த டீலர்ஷிப்ஸ் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னுள்ளதோடைய மெட்ரிக்ஸை நான் நிறைய இடத்துல லேர்ன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் டீலர்ஷிப்பில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லக்கூடாது, வெரி ஹெவியான இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா நம்மளுக்கே தெரியும், நம்ம ஒரு 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 நல்ல இடத்துல, விசிபிளான இடத்துல தான் நம்ம ஒரு செட்டப்பை வைக்கணும். அது ஓன்னாக இருந்தால் ரெண்ட் இல்லாமல் தப்பலாம், இல்லைன்னா நம்ம வந்து ஹையர் ப்ரைஸுக்கு நம்ம லீஸுக்கு எடுப்போம். ரெண்டுக்கு உடைக்கு லீஸ் தான், ஏன்னா நம்ம தான் பில்டிங் பண்ணுவோம். அதை அந்த குளோபல் ஸ்டாண்டர்டுக்கு எல்லாம் டைமென்ஷன்ஸ் எல்லாம் கம்பெனி தரும். அந்த ஃப்ரான்ச்சைசி பில்டிங் நம்ம பண்ணியிருக்கிறதுனால நமக்கு தெரியும், ப்ளூ பிரிண்டெல்லாம் அவங்க தந்துடுவாங்க. ஈவன் ஒர்க் பண்ணுற பீப்புளே அவங்க கொடுப்பாங்க, அதெல்லாம் பண்ணணும். ஃப்ரண்ட் ஆஃபீஸை நீ பார்த்தேன்னா டெஸ்ட் ட்ரைவு, புது டெஸ்ட் ட்ரைவ் வண்டி அதுன்னு சொல்லி மேனேஜ் பண்ணி லாபம்னு உள்ளது ஒன்றுமே இருக்காது சேல்ஸில். ஆனால் சேல்ஸ் அப்படிக்கும் அவங்களுக்கு லாபம் வந்து ஆஃப்டர் சேல்ஸில் தான். ஆஃப்டர் சேல்ஸில் இந்த நம்ம அன்னைக்கு பேசினோம் பார்த்தியா, அந்த
வாரண்டி ஸ்கீம்ஸ், கன்சியூமருக்கு எவ்வளோ தூரம் அதில் பேக்கேஜஸ் போடுறோம், ஏஎம்சி பேக்கேஜ் போடுறாங்க, பழைய வண்டிகள் எவ்வளோ உள்ளே வருது, ஸ்பேர் பார்ட்ஸ் விற்கிறது, கவுண்டர் சேல் ஸ்பேர் பார்ட்ஸ் விற்கிறது, இப்படி அந்த ஒரு இதில் தான். அப்போ நிசான் டீலர்லாம் நம்ம பார்த்தோம்னா உண்மையிலே அவங்க அதை எப்படியோ கட்டி காத்து இல்லைன்னா இன்னொரு பிஸ்னஸ் இருக்கிற சப்போர்ட்ல கிராஸ் ஃபண்ட் பண்ணி தான் ஓட்டிட்டு இருக்கணும். அப்போ நம்ம இண்டஸ்ட்ரியோட க்ரோத் இல்லை இண்டஸ்ட்ரியோட ஹெல்த்னு சொல்லும்போது கன்சியூமருக்கு நல்ல கார்ஸ் கிடைக்கணும், கன்சியூமர் குட்டா இருக்கணும்னா டீலரும் குட்டா இருக்கணும், இது ஒரு பேலன்ஸா இருக்கணும், மேனுஃபேக்சரும் குட்டா இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் நம்மளும் குட்டா இருக்கணும் இல்லையா? எல்லாருக்கும் அந்த ரைட் இருக்குது, பேலன்ஸ்டா இருக்கிறது. அது எப்பவும் எனக்கு இந்த டீலர்ஷிப்ஸை பொறுத்தவரையில் அவங்கள பார்க்கும்போது அந்த இந்த மாதிரி ஸ்லோ பேஸில் ஒரு டீலரை பார்த்தாலே நமக்கு ஒரு இது மனசில் ஒரு ஃபீல் இருக்கும். சே, இவங்க ப்ராஃபிட் இல்லை, இவங்க மற்ற டீலர்ஸை என்ன ஆங்கிளில் பார்ப்பாங்க, சில ஃபுட் ஃபால்ஸ் இருக்கிற டீலர். இல்லை அது அப்படி சிலவங்க அது அந்த பிராண்டு கையிலையும் இருக்கு. சில டீலர்ஷிப் ஒரு 10 வருஷம் கீழே இருக்கு, ஒரு 2-3 ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க பெருசாக பில்ட் ஆவாங்க, இவங்க மேலே இருந்தவங்க கீழே வருவாங்க. அது ஒரு ஸ்னேக் அண்ட் லேடர் கேம் தான். உண்மைதான். அது வந்து அதுல என்ன விஷயம், இப்போ மஹேந்திரா டீலர்ஷிப் வச்சிருந்தவங்க யாராவது எதிர்பார்த்திருப்பாங்களா இவ்வளவு பெரிய? நிறைய பேர் டீலர்ஷிப் கொடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சு திருவனந்தபுரம்ல முன்னாடி வந்து மஹேந்திராவுடைய பழைய ஒரு டீலர், அவங்க இப்ப ரெனோட ஒரு டீலர். நான் அது பிராண்டை சொல்ல விரும்பல, அது ட்ரிவாண்ட்ரம் சைடு இருக்கிற மக்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த 4-வேக்கு வர்றது முன்னாடி இதுதான் என்ட்ரி பாயிண்ட் ரோடு. இப்போ எவ்ரி டைம் நமக்கு தெரிஞ்சதே கார் கடைகளும் தானே, அதுக்கு பக்கத்துல தான் ஹோண்டாவுடைய பைக் ஷோரூம்ல இருக்கு. அப்போ அது நமக்கு ரொம்ப வழக்கமான, அது ஃபுல்லா ஷோரூம் இருக்கு. அதுல நம்ம பார்த்தோம்னா அந்த டீலர்ஷிப் வந்து ஏதோ ரீசனுக்காக கேன்சல் ஆகி ரெனோ ஆச்சுது. ஆனா மஹிந்திராவோட நல்ல சீசன்ல அந்த டீலர் ஏதோ ஒரு கட்டத்துல யோசிச்சிருக்கலாம், நம்ம வந்து இப்ப டீலரா இருந்திருந்தோம்னா அந்த ஹார்வெஸ்டிங் வந்து வேற ஸ்டைல் இருந்திருக்கு. அப்படி ஒரு விஷயம் இங்கே மாருதி மாறினாங்க. அவங்க பீக் டைம்ல அவங்க அதை யூட்டிலைஸ் பண்ண போனாங்க. ஃபோர்ட் டீலர்ஷிப் 2 தடவை கை மாறுச்சு. அப்படிதான். ஓகே, நம்ம அடுத்து போறோம். எப்பவுமே ப்ராஃபிட்னு சொல்லக்கூடியது வந்து எல்லாருமே பிஸ்னஸ் பண்றது, நம்ம இன்வெஸ்ட் பண்ணதை ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறது தான், அது பிஸ்னஸோடைய ஃபார்மேட். ஆனால் ஆட்டோமொபைலில் சொல்லுவாங்க பேஷனேட்டாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் இந்த தொழிலில் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம இன்னொரு பிஸ்னஸ் பண்ணுறோம், அதை பேஷனேட்டாக பண்ணுவோமான்னு கேட்டால் நமக்கு தெரியாது. சில டைம் நம்ம ஃபேமிலி பிஸ்னஸ் அப்படி இன்ஹெரிட்டன்ஸில் கொண்டு வருவோம். இல்லைன்னா நம்ம அந்த டைமில் வந்து அந்த மார்க்கெட்டில் இது புதுசாக வருது, நமக்கு பேஷன் இருக்கு பேஷன் இல்லை அதெல்லாம் மேட்டர் கிடையாது. ஆனால் நமக்கு தெரியும், நம்மளோட இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவோம், அது சக்ஸஸ் ஆகும். அது எஃப்எம்சிஜி ஆகலாம், ரீட்டைல், எனிதிங் ஆகலாம். ஆனால் ஆட்டோமொபைல் பேஸ்ட் வர்றவங்களுக்குள்ள நிறைய ட்ரீம்ஸ் இருக்கு. இல்லைன்னா அவங்க ஒரு அவிடான ஆட்டோமோட்டிவ் எந்தூசியாஸ்டா எல்லாம் பண்ண முடியாது. அந்த மாதிரி சில பீப்புள் வந்து போய் அவுட் ஆஃப் நோவயர்ல போய் நிற்கும் போது அது பார்க்கும்போது நமக்கு வருத்தமா இருக்கு. நான் நிறைய பேரை சொல்ல முடியும் அந்த மாதிரி பீப்புள் மாட்டினவங்க. அதெல்லாம் ஒரு சேடான விஷயம். அவங்களுடைய அந்த ஒரு ஃபீலுக்காக அந்த கனெக்ட் நம்பி வந்து இதில் பணம் போடுவாங்க, ஆனால் கிடைக்காது. நம்ம இப்போ இந்த டைரக்ஷனில் போனோம்னா எங்கே தெரியுமா ஆயிரும், ஃபினான்ஸ் வித் மோட்டோ வேகன் அடுத்த கதைக்குள்ள போயிடும், அதில் வெளியே வருவோம். ஏன்னா நம்ம அதில் ஒன்றும் சொல்ல முடியாது. அடுத்து மாருதி கரெக்ட் அரைவல். அதான் பெஞ்ச் மார்க், யார் வண்டி இறக்குனாலும் கரெக்ட் அரைவல். இல்ல அதுதானே ஹையஸ்ட் செல்லிங் இல்லையா? கரெக்ட் அரைவலா இல்ல கரெக்ட் அரைவல் இது ரெண்டுக்கு நடுவுல இல்ல அதுதான் கதை. பிரசாக்கு மேலனாலே கரெக்டா தானே. அது எப்படி கிராண்ட் விட்டாராக்கு கீழே இல்லையா? கீழேன்னா கிராண்ட் விட்டாரோட அரினா வருஷம். அதாவது உனக்கு இப்ப என்னன்னா எல்லா அங்கேயும் நம்ம இந்த கதைக்கு வரோம். அந்த டீலர்ஷிப் அது எப்படியோ கனெக்ட் ஆகுது. நான் சொல்றேன், இப்போ அரீனா டீலர்ஷிப் வச்சிருந்த எல்லாருமே முதல்ல நெக்ஸா மாடலை வந்து 100% அக்ரி பண்ணல எனக்கு தெரிஞ்ச ஐடியால. அப்போ என்ன பண்ணாங்க, நிறைய நெக்ஸா டீலர்ஸ். ஆனா மாருதி வந்து ப்ரையாரிட்டியா கொடுத்தது எல்லாமே வந்து எக்ஸிஸ்டிங் டீலர்ஸுக்கு கொடுத்தாங்க. சில சிட்டிஸ்ல நம்ம பார்த்தோம்னா 2-3 டீலர் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ல இருந்தவங்க எல்லாரும் நெக்ஸா எடுக்கல. இப்போ நம்ம திருவனந்தபுரம் போறோம்னா நிறைய டீலர்ஸ் எக்ஸிஸ்டிங்ல இருந்தாங்க, அவங்க எல்லாரும் முதல்ல நெக்ஸா எடுக்கல. அப்ப நெக்ஸா டீலர்ஷிப் இல்லாத மாருதி டீலர் ஸ்டில் இருக்காங்க. அதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா அதோட நம்பர்ஸ் என்ன தெரியுமா சொல்லுது, 3000 அரீனா அவுட்லெட்ஸ் இருக்கு இந்தியா ஃபுல்லா, 600 நெக்ஸா அவுட்லெட்ஸ் இருக்கு. அதனால நம்ம சரௌண்டிங்ல எல்லா இடமும் இருக்குது சார். இப்ப நம்ம வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே போனோம்னா சில சிட்டிஸ்ல அரீனா தான் இருக்கும், டவுன்ஸ்ல நெக்ஸாவை நம்ம பார்க்க முடியாது. அப்போ அந்த அரீனால இருக்கக்கூடிய டீலர், இப்ப நான் அரீனா வச்சிருக்கிறேன்,
ஆன்சன் வந்து நெக்ஸா வச்சிருக்குன்னு வச்சுக்கோ, டேனி வந்து மாருதி. எனக்கு வந்து எப்பவுமே பிரஸ்ஸா விற்கிது, ஓகே, எனக்கு பிரச்சனை இல்லை. பிரஸ்ஸா வந்து நல்ல நம்பர்ஸ் விற்கிது. ஆனா காம்படிஷன்ல தான் யார் இருக்கா, ஆன்சன் விற்கும் போது கிராண்ட் விட்டாரா மாதிரி என்கிட்ட ப்ரீமியம் ஒரு வண்டி இல்லையேன்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த கேப்பை ஃபில் பண்ணதான் மாருதிக்குள்ளே அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க பாரு, விக்டாரிஸ். அப்படிதானே? என்ன பேரன் உண்மையே தெரியாது, அப்படி வருதா இல்ல தெரியல. இல்ல இனி காரோட நேம்ஸ் எல்லாம் ஒரு காலகட்டத்துல வந்து நம்ம ஞாபகம் இருக்கா, பிரான்ஸ் வந்து என்னெல்லாம் பேசணும் அதை பத்தி. பிரான்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு அண்டர்ஸ்டாண்டே ஆகலையே. என்ன பேர் விக்டோரிஸ் வந்து பழவமா இருக்கு. அப்படி அது வருது. அப்படின்னா அதை வந்து கிராண்ட் விட்டாராக்கும் அதை பிளேஸ்மெண்ட்னா சைஸ் வைஸ் கிடையாது, பிரைஸ். அப்போ பிரஸ்ஸால இருந்து டைரக்டா கிராண்ட் விட்டாரா நெக்ஸால போறதுக்கு பதிலா நீங்க அரீனாலே ஒரு ப்ராடக்ட் நிற்கும். இது அவங்களுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். நீ வந்து பலினோ இருக்குது, ஸ்விஃப்ட்டும் இருந்தது, ப்ரீமியம் ஹேஷ்பேக் தான் பலினோ, ஆனா 2 நம்பர்ஸ் வித்துட்டு தானே இருக்குது. அப்போ அந்த ஒரு கான்செப்ட்ல ஒரு ப்ராடக்ட் கூட வருது. மாருதி இந்த வருஷம் உண்மையிலே ரொம்ப தூங்கிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அப்போ இப்போதைக்கு செப்டம்பர் 3 டேட்டு சொல்லியிருக்காங்க. ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, பானோராமிக் சன்ரூஃப், ADAS level 2, ADAS level 2 இருக்கு. ஃபர்ஸ்ட் ADAS ப்ராடக்ட் சிஎன்ஜி வந்து புதிய இன்னோவேஷனா சேசிஸ்க்கு அடியில் வைக்கிறாங்க. அது அடிக்கடி நம்ம பேசுவோம், ஞாபகம் இருக்கா? மாருதி வந்து நினைச்சா இந்த சிஎன்ஜிக்கு ஒரு சொல்யூஷன் பண்ண. ஏன்னா 1/3 ஆஃப் த இல்ல அவங்க இந்த ட்வின் சிலிண்டர் கொண்டு வராதப்பயே ஏதோ சம்திங் குக்கிங் இல்லையா தெரியாது நமக்கு. அப்படி நியூஸ் இருக்கு. ஆமா, இனி சிஎன்ஜி நம்ம சொன்னோம் இதுல நம்ம டேங்க் இருக்கு. இல்ல அது ஒரு கட்டத்துல அது ஒரு நியூசன்ஸ் ஆயாச்சு பீப்புளுக்கு. டெக்னாலஜி எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம டிராவல் போகும்போது ஃபீல் பண்ணது, நமக்கு லக்கேஜ் வைக்க முடியல. அதை விட ஒரு மோசமான ஒரு விஷயம் இருக்கு பாரு. அதுல நாங்க நீங்க ஆன்சர் இப்போ வரதுனால தெரியும், நம்மளை இந்த டாக்ஸி வந்து ஃபெரி பண்ணுவோம் இல்லையா, டிசைர் வந்ததுன்னா நம்ம கேபின் லக்கேஜ் சைஸ்ல வச்சிருக்க சூட் கேஸ் இருக்குல்ல, அதை இந்த ஃப்ரேமுக்குள்ள போட்டு ஃபுல்லா ஸ்கிராச் ஆகி டேனி கொடுக்கவே மாட்டான். அதை கொண்டு என்னன்னா ஒரு 10-15 ட்ரிப் தான் ஒரு பேக் நமக்கு யூஸ் பண்ண முடியும். அது இதுக்குள்ள போட்டு அடிச்சு நொறுக்கி அது அன்னைக்கு ஒரு நாளைக்கு அவர் இழுத்து வீல் இருக்கிற இடம் வந்து நெளிஞ்சு அந்த இடம் ஃபுல்லா ஒயிட் கலர் ஆகி பல்ஜ் ஆயிருக்கு. உள்ள ஸ்டக் ஆயிட்டு வீல் திரும்பி போய் உள்ள மாட்டிக்கிச்சு. இப்போ ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் நிறைய இருக்குது. அதனால இதுக்கு ஒரு சொல்யூஷன் வரணும். எங்களுக்கு மாருதி இது வரைக்கும் இன்வைட் வந்து அதாவது மீடியா இன்வைட் இது வரைக்கும் எங்களுக்கு மாருதி சைடில் கிடைக்கல. கிடைச்சா நம்ம ப்ராம்ப்டா பண்ணுவோம், இல்லாட்டி யூஷுவல் ஸ்டைலில் பண்ணலாம். நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க இந்த ப்ராடக்ட் வந்து, இதில் நிறைய கன்ஃபியூஷன் இருந்து அந்த விட்டாரான்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இனி உண்மையிலேயே அதுவும் வருதா என்ன நடக்குது தெரியாது. இப்படி ஒரு நியூஸ் இருக்கு, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச நியூஸ் வந்து அது வந்து அரீனா பீப்புளை ஹாப்பி பண்ணுறதுக்கான ஒரு அரீனா ப்ராடக்ட். ஏன்னா அரீனால இப்போ இன்விக்டோ அங்கதான் இருக்கு, இங்க அரீனால இப்போ நெக்ஸாயோட கூடுதல் ஃபீச்சர்ஸோட எல்லாம் அரீனாக்கு வருது. அப்போ அவங்க தானே, அவங்களுக்குள்ள தானே. பார்க்க கூட கிராண்ட் விட்டாரா விடக்குன்னு எப்படியும் டிசைன் நல்லா தான் இருக்கும், மோசமா இருக்காது. கொஞ்ச நாள் தாண்டி அது எப்படி நீ இனிஷியலி சொல்ற மாருதி இல்ல, மாருதியோட டிசைன்ஸ் வந்து லேட்டஸ்ட் எஸ்பிரஸோ மாதிரி இருந்தா அதுக்கு ஆன்சர் இமேஜின்ல அப்படியே வந்து மண்டை வாய்ப்பே இல்லை. எஸ்பிரஸோட பெரிய சைஸ்ல இருந்ததுன்னா அதெல்லாம் பீப்புள் அக்ரியே பண்ண மாட்டாங்க. அதை விடுவோம், அது நீ டிசைனோட வரட்டு நம்ம ஜட்ஜ் பண்ண வேண்டாம். என்னன்னா ஒரு 2 months 3 months டைம்ல ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸால இருக்கக்கூடிய இதோடைய கரஸ்பாண்டிங் மாடல்ஸ் எல்லாமே இந்த ஃபீச்சர்ஸ் வந்துடும். சும்மா ஒரு அப்டேட் போதும். அதான் இல்ல அப்டேட்னா இப்போ சேசிஸ்க்கு அடியில் இவங்க டேங்க் வச்சா அடுத்ததுல வேற கார்ஸ்லயும் அதை மாடிஃபை பண்ணி இது நியூவா டிசைன் பண்ணதுனால கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கு. இது எப்படின்னா இப்போ நம்ம வந்து இந்த பிளக்இன் ஹைப்ரிட்ஸோட மாடல்ஸ் பார்த்தோம்னா சேசிஸை டிசைன் பண்ணும்போதே இந்த ஃபியூல் டேங்கை சின்னதாக வச்சுருப்பாங்க, அந்த பேட்டரி அண்ட் மோட்டர் அடாப்டேஷன் அதுக்கேற்ற மாதிரி வச்சுருப்பாங்க. அப்போ அது மாதிரி இவங்க ஃபியூச்சர் பைஃபியூல் மாடல்ஸுக்கு ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 45 லிட்டர் இருக்காது, ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 15 லிட்டர் தான் இருக்கும். மிச்சத்துக்கு நாங்கள் வந்து சிஎன்ஜி வச்சுருக்கோன்னு ஒரு கட்டம் வந்ததுன்னா அதுக்கு பீப்புள், ஏன்னா சிஎன்ஜி இன்னைக்கு எல்லாம் அவைலபிள் தானே.
அதுக்கேற்ற மாதிரி அது அந்த ஒரு கான்செப்டுக்கு மட்டும். மற்றபடி பெட்ரோல் ஒல்லி பெட்ரோல் ஒல்லி கூட இதில் ஹைப்ரிடும் இருக்கு. டொயோட்டாவோட ஹைப்ரிட் இதில் வரும்னு சொல்றாங்க. இந்த ப்ராடக்ட் 1.5 இப்போதைக்கு சுசுக்கியோட ஹைப்ரிட் பற்றி நமக்கு தெரியாது. அப்படின்னா ஹைப்ரிட் அவங்க கிட்ட வந்து இதில் வைக்கிறோம்னு சொல்லுவாங்க. நீ இது டொயோட்டோவில் பழைய மாதிரி அர்பன் க்ரூசர் லான்ச் ஆகுமான்னு கேட்டால் அதுக்கும் வாய்ப்பு இருக்கு, நமக்கு தெரியாது. கூட்டத்தில் அப்படி வந்துடும். ஏன்னா டொயோட்டா இந்தியா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியை வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். சைலண்டா சூப்பர் சைலண்டா லீனியரா க்ரோ பண்ணி 30,000 யூனிட்ஸை நெருங்கியாச்சு. another 10,000 யூனிட்ஸ் வந்து அவங்களை கொண்டு இன்னும் நெருக்கும். அப்போ இந்த மாதிரி 2 ப்ராடக்ட் போதும் அவங்களுக்கு அங்க தேர்ட் ஸ்பாட்ல வந்து நிற்கும். ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த கேப் நல்லாவே தெரியுது. டெய்சர் டு ஹை ரைடர் தான் போகணும். இடையில அந்த சப் 4 மீட்டர்ல இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை 4.2ல போட்டாலும் போதும் அவங்களுக்கு. டொயோட்டா பொறுத்தவரையில் அப்படி சமாளிச்சு கொண்டு போயிடுவாங்க. அடுத்து இந்த சஃபாரி ஹேரியர்ல அட்வென்ச்சர் எக்ஸ்னு ஒரு சீரிஸ் 18 லட்சம் ரூபாய்க்கு பயங்கர ஃபியூச்சர்ஸ். ஆக்சுவலி என்ன தெரியுமா, மார்க்கெட்டில் இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு ஹைப்பு கிரியேட் பண்ணுறதுக்கு டாட்டாவை விட்டால் இன்னைக்கு வந்து வேற ஒரு மேனுஃபேக்சர் நம்ம சடனாக சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி அவங்க பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அது நம்ம ஹேரியர் ஈவியோட லான்ச்சில் பார்த்தா, இல்லை சோஃபார் அவங்க கொஞ்ச நாளாகவே அது இந்த கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங் ஆகலாம், இல்லை எனிதிங் அவங்க அந்த லைம் லைட்டுக்குள்ளே அந்த பிராண்டை வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அதில் ஒரு ஆக்டிவிட்டியாக நம்ம இதை பார்க்கணும். இதுக்கு ஒரு பிஹைண்ட் ஒரு ஸ்டோரி இருக்குது, நம்ம அதையும் சொல்லி இதில் வரும். எப்படின்னா இது 2 நல்ல பேக்கேஜ். உண்மையிலே ஆன்சர் சொன்ன மாதிரி நீ என்ன எதோட ப்ரைஸில் இதுன்னு சொன்ன, இது வந்து கிரெட்டாவோட ப்ரைஸ். அதான் பாயிண்ட். அது இந்த ஹேரியர்னு சொல்லக்கூடிய மாடலில் 2 மாடல்ஸ் வந்திருக்கு பாரு. அதாவது முதல்ல என்ன தெரியுமா பண்ணாங்க, 11 ட்ரிம்ஸாக இருந்த ஹேரியரை வெறும் 6 ட்ரிம்மாக இப்போ கம்மி பண்ணாங்க. ஸ்மார்ட்னு சொல்லக்கூடியது 15 லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் உள்ள எல்லாத்துக்கும் எக்ஸ் சஃபிக்ஸ் இருக்குது. பியூர் எக்ஸ் இருக்குது, அட்வென்ச்சர் எக்ஸ் இருக்குது, அட்வென்ச்சர் எக்ஸ் ப்ளஸ். இந்த அட்வென்ச்சர் எக்ஸும் அட்வென்ச்சர் எக்ஸ் ப்ளஸும் இப்போ புதுசாக வந்திருக்கு ஹேரியரில். அப்புறம் ஃபியர்லெஸ் எக்ஸ் ப்ளஸ். இதில் டார்க் எடிஷன் அவங்களுடைய ஸ்டெல்த் எடிஷன் எல்லாம் அடிஷ்னலாக ஒரு 65,000 50,000 75,000 அடிஷ்னலாக வாங்க முடியும். சீவீட் கிரீன்னு ஒரு கலர் பார்த்தியா புதுசாக வந்துருந்து, கோரல் ரெட்னு ஒரு கலர், அப்புறம் ஆஷ்கிரீன் ஆல்ரெடி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இது அவங்க ஆக்சுவலி ஒரு வாக் ரவுண்டு இது நடத்துறது நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க, பார்த்துருப்பாங்க. ஆனால் சஃபாரியில் என்ன பண்ணாங்கன்னா அட்வென்ச்சர் எக்ஸ் ப்ளஸ் ஒரு வேரியன்ட். அது வந்து 1 லாக் அதிகம் ஹேரியரோட. அது என்ன தெரியுமா கதை, ஆல்ரெடி சஃபாரியில் அட்வென்ச்சர் ஒரு வேரியன்ட் இருந்தது. அட்வென்ச்சர் ப்ளஸ் ஏன்னு இருந்ததை மொத்தமாக கம்பைன் பண்ணி எக்ஸ் ப்ளஸ்னு ஒரு வேரியண்ட்டை எடுத்துகிட்டு வந்து லெவல் 2 ஆடாஸ். நீ அந்த ப்ராடக்டை உள்ளே பார்த்தியா, அது மோசமாக சொல்ல முடியாது. அலைவில் இருக்கு, சீட்ஸ் வந்து லெதர் ஹெட் சீட்ஸ். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஹேரியர் பார்க்கும்போது இந்த ஹேரியர் இப்போ என்னது 25ல் உள்ள ஹேரியர் இல்லையா, 2019 ஹேரியருக்கு இதுக்கு ஒரே ஒரு சம்பந்தம் அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கலாம். கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த வாக் ரவுண்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நம்ம மோட்டோ ஃபார்ம் இப்போ மேபி பார்த்துருக்கலாம். நீங்கள் அதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பாஸ் பண்ணிவிட்டு அதை கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்னா 2019 ஹேரியருடைய அலாய் வீல் டிசைன் இதில் அப்படி கேரி ஃபார்வர்ட் ஆயிருந்து. அது வந்து 19ஓட அலாய். சஃபாரியில் இல்லை, ஹேரியரில் சஃபாரியில் கிடையாது. ஆனால் அந்த அலாய் சூப்பர் அலாய், நல்ல டிசைன் அலாய். அதில் ஒரு நல்ல பாயிண்ட் கூட இருக்குது. பழைய சஃபாரி வச்சுருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு அலாய் போனாலும் அது ஃபேஸ் அவுட் ஆகல, இந்த டிசைனில் ஸ்டில் ஸ்டாக்கில் இருக்கு. அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் சஃபாரியில் வந்து ஒரேஞ்ச் ஜாஸ்தி, 360 கேமரா, ADAS 360 கேமரா, ட்ரையல் ஹோல்ட் EPB வித் ஆட்டோ ஹோல்ட், ஒரு ட்ரையல் ரெஸ்பான்ஸ் மோட்ஸ், லேண்ட் ரோவர் டிரைவ்டு கமாண்ட் ஷிஃப்டர், அந்த ஷிஃப்டர் இருக்கு. அடுத்து இந்த மெமரி ஃபங்க்ஷன், சீட்ஸ் வித் மெமரி ஃபங்க்ஷன், அடுத்து 26.03 இன்ஃபோடெயின்மென்ட், ரெண்டுமே. ஒரு மிட் சைஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதான் இந்த பிரைஸுக்கு அவ்வளோ பெரிய கார். ஆமாம், இதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. எப்படின்னா நம்ம வந்து நிறைய இடத்துல பேசணும்ல, இப்போ கூட சில மாடல்ஸ் வந்து அதோட நம்பர்ஸ் கம்மியாகிட்டே வந்ததுன்னு. சஃபாரி ஹேரியரோட நம்பர் எப்போவுமே ஒரு 3000 to 4000 சேர்ந்துருக்கும்.
ஆனால் ரீசெண்டான நம்பர்ஸ் வந்து ஆன்சர் பார்த்தேன்ல. ஹேரியர் வந்து பிப்ரவரி வந்து 1300, இப்போ ஜூலை தெரியல, ஜூன் வந்து 800. சஃபாரி வந்து பிப்ரவரி வந்து 1500 சம்திங், இப்போ வந்து 900 800 அந்த ரேஞ்ச். 800 900 சேல்ஸை பூஸ்ட் பண்ணுறது அப்படியே பாதி கரெக்டா. இது எப்படியும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணும். அது நல்ல ஆக்டிவிட்டி. அதான் அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ரிஃப்ரெஷ் கொடுத்தது மாதிரி ஆச்சு. இது 2025 மாடலும் வந்தாச்சு. அது என்னன்னா இந்த ஆக்டிவிட்டி வந்து பிராண்ட் சைட்ல இருந்து வரும், பிஆர் ஆக்டிவிட்டி நடக்கும், நம்ம மாதிரி உள்ள பீப்புள் வந்து கண்டென்ட் மேக் பண்ணுவாங்க. நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம், கார் பையிங்கில் அந்த ரேஞ்சில் கார்ஸ் பார்க்குறவங்களுக்கு, மிட் சைஸில் இருக்கக்கூடிய கார்ஸை வந்து பார்க்குறவங்களுக்கு இது ஒரு சாய்ஸாக இருக்கும். டீலர்ஷிப்பில் இது ஒரு லான்ச் ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க, டீலர்ஷிப்பில் பீப்புள் இதை பார்க்க போவாங்க. அப்போ அந்த ஒரு ரிஃப்ரெஷ் தானே. இதுதான் நிறைய பிராண்ட்ஸுக்கு பண்ண தெரியாத விஷயம். ஆனால் இதை டாட்டா வந்து உண்மையிலேயே கரெக்டாக பண்ணுறாங்க, நம்ம அதை அப்ரிஷியேட் பண்ணோம். இன்ஃபேக்ட் இதில் என்ன பிரச்சனைன்னா இந்த ப்ரைஸிங் எவ்வளோ நாள் நிற்கும்னு உள்ளது எனக்கு தெரியும். அக்டோபர் 31 வரைக்கும். அதான் இதில் பிரச்சனை. நான் அதான் மிஸ் பண்ணேன். ஓகே, அதில் ஒரு கீவேர்டு இருக்குது. அப்படின்னா நீங்கள் இந்த பீரியடுக்குள்ளே கார் பார்க்குறவங்க, ஏன்னா இந்த ப்ரைஸிங் வந்து 3 months இருக்கு. கரெக்ட். லாஜிக்கலி இந்த ப்ரைஸிங்கில் இந்த இதை ஒரு மேனுஃபேக்சர் ஈஸியாக கொடுக்க முடியாது. அப்போ ஒரு ஆக்டிவிட்டியாக தான் இதை பண்ணணும். ஆனால் கம்ப்ளீட்டாக தான் இருக்குது. திடீர்னு பார்த்தா இது வந்து ஒரு ஒரு பேர்போன் வேரியன்ட் அப்படியெல்லாம் தெரியாது. அடுத்து ஹெக்டார் அண்ட் ஹெக்டார் பிளஸ் அதோட சேல்ஸ் நம்பர்ஸ் ஏதாவது இருக்கு அவங்க பாரு. 25,000 2,30,000 வரைக்கும் டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க. அவங்களுடைய என்டையர் லைனப்புக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது. அந்த டிஸ்கவுண்டோடைய ஒரு சார்ட் வந்து உனக்கு நான் அனுப்புறேன். ஆன்சன் 502 இருக்குன்னு அதுவும் இல்லையே, ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. அது அவங்க ஆல்மோஸ்ட் வின்சரை பேஸ் பண்ணி அவங்க லைஃப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஹெக்டார் வந்து பிப்ரவரியிலேருந்து 500, 515, 547, ஏப்ரலில் 977, மேல 1098, ஜூன் வந்து 757. அதான் 500 to 900 அந்த ஆவரேஜ். இதில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நான் ஒன்று அனுப்புகிறேன். என்டையர் மாடலுக்கு எதுக்கெல்லாம் எவ்வளோ. இது வந்து பிராண்ட்ல இருந்து வரக்கூடிய டிஸ்கவுண்ட். இதை தவிர ஏஜ் ஃபேக்டர் இருக்குன்னா டீலர்கிட்டையும் டிஸ்கவுண்ட் கேட்கும். எனக்கு தெரிஞ்சு புதிய ஹெக்டர் நமக்கு பார்க்க முடியல. நேற்றுக்கு தானே நமக்கு ஃப்ரெண்டோட அது பழசு போயிட்டு இருக்கு. ஆமாம், எம்ஜி இன்னி ஹெக்டர் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எம்ஜி பேசிக்கலி ஒரு இவி மேனுஃபேக்சர் ஸ்டைலு. இப்போ சைப்ரஸ்லாம் வந்து 74 point something lakhs. புத் இன்டர்நேஷனல் சர்க்கியூட்டில் கொஞ்சம் பேரை கூப்பிட்டுருந்தாங்க. அதில் எங்களுக்கு இன்வைட் கிடைக்கல. அது ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இது நாங்கள் சைப்ரஸ்டர் வந்து நானும் டேனி வந்து பெங்களூரில் பார்த்தோம். நாங்கள் ஒரு பர்த்டே பார்ட்டி, நாங்கள் இன்வைட் இல்லை அந்த பர்த்டே பார்ட்டிக்கு. நம்ம எந்த டிரைவுக்கு போனோம், கிளாவிஸ் ஈவியோட டிரைவுக்கு போன இடத்துல அந்த ஹோட்டலில் வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி நடந்துட்டு இருந்து, அதில் அந்த பர்டிகுலர் பர்த்டே பர்சனுக்கு வந்து அவர் செல்ஃபாக கொடுத்த கிஃப்ட் வந்து ஒரு சைப்ரஸ்டர் எல்லோ கலர் அங்கே நின்றுட்டு இருந்தது. நல்ல கரிஷ்மாவாக இருந்து. அது இந்த மாதிரி கொஞ்சம் பர்சனாலிட்டிஸ் வந்து வாங்குற வண்டி தான். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ரோட் ஸ்டோர்லாம் நம்ம இந்த பட்ஜெட்டுக்கு எங்கே போய் வாங்குறதுக்கு இல்லையா. அப்போ நியரஸ்ட் எம்ஜி செலக்ட் ஷோரூம்லேயே இதை பார்க்க முடியும். அவங்களுக்கு செலக்ட் கம்மியான இடத்துல இருக்குது, பெங்களூர்னா இருக்கும். அடுத்து இன்னொரு விஷயம் நம்ம பேசல, அந்த எம்ஜி M9 ப்ரைஸிங் பற்றி. அது கூட அது எனக்கு அது நியாயமான ப்ரைஸிங்காக தெரியலை. அது எப்படின்னா, இப்போது ஒரு 60 லட்ச ரூபாய் ஃபார்ச்சுனர், என்கிட்ட ஒருத்தர் என்னோட ஃப்ரெண்டு கேட்டார், 60 லட்ச ரூபாய் ஃபார்ச்சுனருக்கு கொடுக்குறீங்கன்னா ஏன் இதுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டார். ஆனால் லாஜிக்கலி ஸ்பீக்கிங் ஃபார்ச்சுனர் பில்டு பண்ணியிருக்கிற ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஃபார்ச்சுனரை வந்து நம்ம எவ்வளோ வருஷம் தாண்டி ரீபில்டு பண்ணாலும் ரீபில்டு பண்ண முடியும். அது இவ்வளோ ரீசேல் இருக்குது. அப்போ ஒரு ஈவின்னு சொல்லும்போது ஃபியூச்சர்ஸ் ஆப்வியஸ்லி யாரும் நினைக்காத ஃபியூச்சர்ஸ் அதில் இருக்குது. அது எப்படி இவ்வளோ ப்ரைஸ் பண்ணாங்கன்னுள்ளது அவங்களுக்கு தான் வெளிச்சம். இப்போ இது கூட சைபர்ஸ்டர் கூட வேற, அது ரோட்ஸ்டர் இல்லையா. அது வந்து வாங்குறவங்க தான் வாங்குவாங்க. ஏன்னா மாதம் ஒரு 10 யூனிட் விற்குமா இந்தியாவில், அவ்வளோதான். ஆனால் இது பொட்டன்ஷியலான ஒரு ப்ராடக்ட். ஒரு லிமோசின் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு வண்டி கொஞ்சம் கூட காம்படிட்டிவாக பண்ணியிருந்தாங்கன்னா மேபி வந்து இந்த ஒரு கார்னிவல் பையருக்கு முன்னாடி அது இருந்திருக்கு. கார்னிவலோட ஒரு 5 lakhs அது குறைவாக இருந்திருக்கு. இது கொண்டு போய் கார்னிவல் இருக்குல்ல, அப்போ அதை விடைக்கு நான் ஃபியூச்சரிஸ்டிக்கா கொண்டு வைக்கிறேன்னா ஈவின்னு ஒரு கார்னிவலா இதான்னா ஆமா, அது ஒரு விஷயம். ஆனா ப்ராடக்ட் இருக்கு, என்னென்னவோ அதுல இருக்கு.
அது அதோடைய அமைப்பு, அதோடைய மெட்டீரியல் சாய்ஸ் எல்லாம், அந்த ஆல்கண்டாரா, ஸ்வேடு, அதெல்லாம் அது நம்ம எங்கேயாவது ஒரு பிட் அண்ட் பீசஸ் பார்ப்போமா? இது ஃபுல்லாக அதுதான் இல்லையா? எங்கே பார்த்தாலும் இருந்தது. அதில் யூஸ் பண்ணியிருந்த அந்த ஃப்ளோரில் இருந்த கார்பெட்டோட குவாலிட்டியை வந்து அப்படி இருந்தது, கார்பெட் வரைக்கும். ஆனால் அந்த ப்ரைஸ் அவங்க எப்படி கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக ப்ரைஸ் பண்ண மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அது போக போக தான் நமக்கு தெரியும். நம்பர்ஸ் தான் மேட்டர். ஏன்னா இதில் ஒரு இது இருக்குது, எம்ஜி செலக்ட் டீலர்ஷிப்னு சொல்லக்கூடியது நம்ம முதல்ல சொன்ன அந்த டீலர்ஷிப் கதையில் வரும். இந்த சிட்ரான கதை தான். எப்படியும் போஸ்ட் ஏரியால இருக்கும் பெருசா டீலர்ஷிப் வச்சிருப்பாங்க, 2 ப்ராடக்ட் தான் இருக்கும். அதுல சரி, சைபர் ஸ்டோர் வந்து ஒரு பிராண்ட், ஓகே, நாங்க வந்து லக்ஸரி பிராண்ட்ஸை விடக்கும் எங்க கிட்ட இன்னொரு மாடல் இருக்குன்னு காட்டலாம். ஆனா நம்பர்ஸ் கொடுக்க வேண்டியது இது மாசம் 5 வண்டியாவது விற்கணும், இல்ல ஒரு ஷோர் டீலர்ஷிப், ஒரு டீலர்ஷிப்ல. அதுல வந்து மேபி அவங்க மிஸ் பண்ணாங்களோன்னு எனக்கு டவுட் இருக்கு. வின் ஃபாஸ்ட் அந்த கதையை கூட சொல்லுவோம். எவ்வளோ நேரம் ஆச்சு? அதாவது வின்ஃபாஸ்ட்ல வந்து அந்த வீடியோ நல்லா ஓடிச்சுன்னு நினைக்கிறேன். இவங்க பார்க்கும்போது 2 லட்சம் எல்லாம் தாண்டி இருக்கும். எங்களுக்கு வந்து ஒரு 2 கான்டாக்ட்ஸ் மூலமா உள்ள ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அது ஒரு மீடியா இன்வைட் கிடையாது, கண்டிப்பா ப்ரெஸ் மட்டும்தான். அவங்க பிரிண்ட் மீடியாவையும் விஷுவல் மீடியாவும், இதை டிவி பேஸ்டான மீடியாவுக்கு தான் அங்கே இது பண்ணியிருந்தாங்க. நம்ம நுழைஞ்சு போனோம், நாங்கள் பேக்டோர் வழி போகல, நமக்கு கரெக்டான இன்வைட் தான் அங்கே இது நடக்குன்னு தெரிஞ்சதுனால இன்வைட் கிடைச்சி. அதில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கொடுத்தவங்க, இதை பார்க்குறவங்க தான், அவங்களுக்கு தேங்க்ஸ். அப்புறம் அந்த அந்த ஈவெண்ட்டுக்கு நான் போனதில் நாங்கள் சேர்ந்து தான் போயிருந்தோம். போனதில் எங்களுக்கு இருக்கிற ஒரே பயங்கர சந்தோஷம் என்னன்னா, அது எப்படி அந்த ஜாய் எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணனே தெரியாது. அதாவது அங்கேருந்து போலீஸ்லேருந்து, ஃபேக்ட்ரியில் நின்ன செக்யூரிட்டியிலேருந்து, ஃபேக்ட்ரிக்குள்ளே உள்ள டாப் லெவல் அஃபீஷியல்ஸ்லேருந்து, ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸ் லெவல்லேருந்து, மீடியாவிலேருந்து எல்லாருமே நம்மகிட்ட அவ்வளோ அன்பாக நம்ம சேனல் பார்க்குறதும் வீடியோஸை ரிமைண்ட் பண்ணதும், அது அந்த லவ்வுக்கு வந்து ஈடு இணையே கிடையாது. அது இல்லையா? நம்ம நிறைய இடத்துல போகும்போது பேசுவாங்க, ஆனால் இது ஹோல்சமாக இருந்தது. அந்த பேக்கேஜ் வந்து ரொம்ப ஹோல்சமாக இருந்தது. அப்புறம் ஒரு கவர்மெண்ட் ஈவெண்ட்டில் பங்கெடுத்த ஒரு சந்தோஷம் இருந்தது, சிஎம்முடைய ஒரு ஈவெண்ட். அப்புறம் அதோடைய ப்ரோட்டோகால்ஸ் படி அவங்க செக்யூரிட்டி ஆகட்டும் எல்லாமே நம்ம அதை தாண்டி போன ஒரு ஃபீல் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஃபேக்ட்ரியோட ஓப்பனிங், அதாவது நான் அந்த வீடியோலேயே அதை சொல்லிடுவேன். எப்படின்னா, நான் என்னுடைய லைஃப்பை இதுக்குள்ளே தான் இருக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு இடம் வந்து, நம்ம அடிக்கடி இப்போ ஃபேக்ட்ரி போகிற ஒரு கனெக்ட் இருக்குது. அதையும் ஒரு பிராண்ட் நியூ ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணும்போது அந்த ஃபேக்ட்ரியில் அந்த அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க என்ஜாய் பண்ணாங்க தெரியுமா? இந்த மீடியா ஆக்டிவிட்டியில் முடிஞ்சதுக்கப்புறம் டீமாக அவங்க ஒரு 2-3 ஹவர்ஸ் கிட்ட ஃபோட்டோஸ் எடுப்போம், ஹைஃபை பண்ணுறது. அது எவ்வளோ ஹார்ட் ஒர்க், அதுக்குள்ள எவ்வளோ ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க் இருக்குது. அது காத்திருந்த வேலை. அப்படின்னா அது ஒரு கம்ப்ளீட்னஸ், ஒரு டே வெல் ஸ்பெண்ட். அது ஒரு கார், நம்ம ஒரு ரொம்ப பிடிச்ச கார் ஓட்டும் போது கிடைக்கிற ஜாய் மாதிரி ஒரு டே. அதில் என்னென்னா, தூத்துக்குடின்னு சொல்லக்கூடிய நம்ம தூத்துக்குடி தமிழ்நாட்டில் நமக்கு வந்து சதர்ன் தமிழ்நாடுக்கு ஒரு கார் மேனுஃபேக்சரிங் பிளான்னா புதுசு. நம்ம ஊரில் நம்ம நியரஸ்டாக கார் ஃபேக்ட்ரின்னு பார்க்கறனாலே நம்ம வந்து இந்த சைடு போனால் வந்து சென்னை போகணும், அங்கே போனால் ஹொசூர் பெங்களூர் சைடு போகணும். ஆனால் ஆட்டோமொபைலுக்கு வேறு ஸ்கோப் இல்லை. இப்போ இது ஒரு தொடக்கமாக நம்ம பார்க்குறோம். மேபி நிறைய வெண்டாஸ் ஆகட்டும், இல்லைன்னா வேறு கம்பெனிஸ் ஆகலாம். அப்புறம் கார்ஸ் பற்றி VF6 அண்ட் VF7 நாங்கள் லைவாக பார்த்தோம். எங்களுக்கு ஓட்டுறதுக்கும் அதெல்லாம் இனிமே தான். இனி அவங்க மீடியா டிரைவ் எப்போ பண்ண போகிறாங்க என்னன்னு தெரில. அதில் நாங்கள் சொன்ன மாதிரி ஆகஸ்டில் எண்டில் வந்து வியட்நாமில் வந்து ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல், அதை பேஸ் பண்ணி அந்த டேட்டில் அந்த ஆஸ்பீஷியஸ் டைமில் தான் அவங்க வந்து இந்த ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ரொம்ப இந்த கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருந்தாங்க. அந்த ரொம்ப கல்ச்சர், அந்த கல்ச்சரல் அந்த பீப்புளே கொஞ்சம் ஆமாம் நமக்கு தெரியுது. மேபி அந்த கல்ச்சர் அதுக்கேற்ற மாதிரி அதுக்குள்ளே தான் இருப்பாங்க. இனி அவங்களுடைய ஆப்ரேஷன்ஸோ பிஸ்னஸ் அதெல்லாம் நமக்கு தெரியாது. இப்போ நாங்கள் வந்து சென்னையில் ஒரு டீலர் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தோம், மானஸ் சரோவர். அவர் எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி நம்ம அந்த நேரம் வெளியே போயிருந்தோம். மேபி சென்னை போகும்போது அந்த டீலர்ஷிப் இருக்க விசிட் பண்ணணும். சென்னையில் மட்டும்தான் இப்போ டீலர்ஷிப் இருக்குது. சூரத்தில் தான் ஃபஸ்ட்டு டீலர்ஷிப் தொடங்குறாங்க. ஒரு நம்பர்ஸ் என்ன இருக்குன்னா,
35 டீலர்ஷிப்ஸ் வந்து இந்த வருஷம் 25க்குள்ள வரும்னு மட்டும் சொல்லியிருக்கு. நீங்க எப்படி என்ஜாய் பண்ண அதையும் சொல்லுங்க. நீங்க சொன்னாதான் இல்ல என்னால ஒவ்வொருத்தருக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ். எனக்கு வந்து என்ன தெரியுமா, நான் அடிக்கடி சொல்ல தெரியுமா, இப்ப கார்ஸும் கார் ரிலேட்டட் எனிதிங்குமே நம்ம வந்து ஒரு இந்த ஒண்டர்லா மாதிரி ஒரு இதுக்குள்ள அம்யூஸ்மெண்ட் பார்க் போறது மாதிரி தான் நமக்கு ஒரு ஃபீலிங். அங்க நம்ம எவ்வளவு நேரம் நின்னாலும் நமக்கு அது டயர்டு தெரியாது, எது பார்த்தாலும் பார்த்து ஆசை தீராது. நம்மள கடைசியில கேமராவெல்லாம் எடுத்துட்டு போக சொன்னாங்க, அந்த அளவுக்கு நம்ம அதுக்குள்ள சுத்திட்டு இருந்தோம். அதுல எனக்கு பிடிச்சது என்னன்னா அந்த கியூசியில வந்து கொஞ்சம் தம்பி மாதிரி இருந்தாங்க, அதையும் சொல்லணும். அப்புறம் அவங்க கியூசியோடைய இதையும் சொல்லணும். கியூசியில கொஞ்சம் தம்பி மாதிரி இருந்தாங்க. அவங்க ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன் பேல நின்றுட்டு இருந்தாங்க. அங்க ஒரு சூப்பர்வைசர் ஒருத்தங்க நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க முதல்ல பார்த்துட்டு இருக்காங்க, இவங்களுக்குள்ள சூப்பர் மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது, ப்ரோட்டோகால் படி லைனுக்குள்ள மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது. அதுல வந்து நம்ம கூட போட்டோ எடுத்தாங்க. அந்த சூப்பர்வைசர் மேடம் பார்த்துட்டே இருந்தாங்க. திருப்பி கூட்டுறான், அண்ணா நீங்க திருப்பி வரும்போது கண்டிப்பா அங்க வரணும்னு சொல்லி. அப்புறம் ஹிண்டே பிளான்ட்டுக்குள்ள போகும்போது ஒருத்தர் நான் அங்க பார்த்துருக்கிறேன், எனக்கு ஃபேஸ் பறந்துட்டு, அவர் இங்க வந்திருக்காரு. ஏன்னா அவர் பக்கத்துல ஊர் பக்கம். மஹிந்திரால நம்ம வந்து எம்ஆர்வில நானும் டேனியும் நம்மகிட்ட வந்து ஒரு தம்பி பேசியிருக்கேன், அவர் இப்ப இங்க ஃப்ளோர்ல நின்னாரு. அப்படி அது ஹிண்டேல இருந்து ஹிண்டே சொன்னா. அப்புறம் நாங்க அடிக்கடி ஒரு விஷயம் நான் இவங்க கிட்ட பேசுவேன். எனக்கு எப்பவுமே வந்து அந்த வீடியோல நான் சொன்னேன், கியூசியில வேலை பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இன்னைக்கு நாங்க ஒரு கார் இன்ஸ்பெக்ட் பண்ணோம். இன்ஸ்பெக்ட் பண்ணா ஒரு கார் வந்து வாங்கினதை என்கிட்ட ஓட்ட தந்தாங்க. என் கண்ணு அதுல ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு, ஒன்றும் இல்லை, 2-3 விஷயத்த கண்டுபிடிச்சு. அது எனக்கு இன்ட்ரெஸ்ட். அது அப்போ ஒரு நியூ மேனுஃபேக்சரிங் பிளானோட கியூசி பத்தி அடிக்கடி இவங்க கிட்ட நான் சொல்லுவேன். சில ஓஇஎம்ஸ் மிஸ் பண்ற இடம் இதெல்லாம் ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸே கிடையாது. கொஞ்சம் ஒரு நல்ல பிரைட்டான ஒரு டீமை பில்டு பண்ணாலே கியூசியை ரெடி பண்ண முடியும்னு அடிக்கடி சொல்லுவேன். அதுக்கான அந்த சீரீஸை நாங்கள் இங்கே பார்த்தோம். ஒரு கியூசி எப்படி நடக்கணும், இந்த மார்க்கிங்ஸ் திருப்பி ரிப்பீட் ஒர்க் பண்ணுறது, அது திருப்பி குவாலிஃபை ஆகுறது, அதெல்லாம் அங்கே டெஸ்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி நல்லா இருந்தது. சொல்லு ஆன்சர் சொல்லு, உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் குயிக்கா. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அது பர்சனலி கார் பார்க்குமோ அதில் ஃபர்ஸ்ட் அதில் யூஸ் பண்ணி நான் எப்பவுமே நிறைய சொல்லியிருக்கேன். இந்த அக்டேவியா நம்ம ஈகோ ஸ்போர்ட்லாம் ஒரு அலாய் டிசைன் இருக்குல்ல, சிம்பிளான அலாய் டிசைன், அந்த அலாய் டிசைன் இருந்து இப்போ நம்ம இந்த ஈவில யூஸ் பண்ணத இந்த பிளாஸ்டிக் கேப்பெல்லாம் இல்லாம ஒரு நார்மலான அலாய் டிசைன், அடுத்து அந்த சைடில் யூஸ் பண்ணியிருந்த மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் நல்லா இருந்தது. அந்த கார் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது தான் எனக்கு. என்ன சொல்ல, இது பயங்கரமா அடிச்சு எதையும் இப்படி காமிக்கணும்னு பண்ணாம சும்மா சிம்பிளா அவங்கள அந்த ஈவென்ட் அந்த மாதிரி பிளேனா சிம்பிளா தான் பண்ணிருந்தாங்க. ரொம்ப ஹைஃபை எல்லாம் பண்ணல. பயங்கர ஆகா ஓஹோன்னு எதுவும் இல்ல. அப்படி ஒரு டிசைன் பார்க்க எது இப்ப நம்ம இப்ப சீஃப் மினிஸ்டர் வரான்னு சொல்லும்போது ஒரு ஹைப் இருக்கு இல்ல, அப்படி நார்மல் ஒரு ஈவென்ட் நடக்காம இருக்கு. அதான் நார்மல் ஒரு செக்யூரிட்டி மட்டும் தான் அந்த இதுல இருந்து, மத்தபடி அவங்க ரொம்ப செட்டில்ட். செக்யூரிட்டி நம்ம சைடுல இல்லையே, அந்த ஏரியாஸ்ல தான் நம்ம ஒரு நார்மல் ஈவென்ட் அட்டெண்ட் பண்ணி ஃபீல் ஒரு பந்தா இல்ல, ஒரு பரபரப்பு இல்ல. அப்புறம் என்ன சொல்றது, குயிக்கா நடந்தது. மொத்தம் ஒரு 2 hours. ஓகே, அதுக்கு அடுத்து இவ்வளோதானா கொஞ்சம் குவிக் நியூஸ் ஒன்று சொல்லு. ஒன்று வந்து டாய்குன் ஃபேஸ் லிஃப்ட் வந்து ஸ்பை ஆயிருக்கு. அடுத்து வந்து அந்த சீரீஸ்ல பார்த்தோம்னா குஷாக்கு முன்ன டாய்குன் வந்து டியூ ஃபார் அ ஃபேஸ் லிஃப்ட். கண்டிப்பா டாய்குனுக்கு ஒரு ஃபேஸ் லிஃப்ட் வரணும். அடுத்து வந்து இந்த பிக்கப் டொயோட்டா ஹைலைட்ஸ் வந்து டிசைன் பேட்டர்ன் ஸ்லிக் ஆயிருக்கு, இன்டீரியர் எக்ஸ்டீரியர். அடுத்து வந்து ஸ்கார்பியோ என்ல ஒரு சிங்கிள் கேப் பிக்கப், டபுள் கேப் பிக்கப் ரெண்டும் வந்து ஸ்பை ஆயிருக்கு. நம்ம மார்க்கெட்ல எல்லா கார்ஸும் எல்லா வால்யூம்ஸும் எல்லா செக்மெண்ட்ஸ்லயும் நம்ம ஹை பார்த்தாச்சு. இந்தியாவுக்கு உண்மையிலே நல்லா சூட் ஆகுற ஒரு செக்மெண்ட் அது இந்த ஒரு பிக்கப் செக்மெண்ட் இல்லையா? அது ஏன் நம்ம மார்க்கெட்ல அது நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அந்த 420 லிட்டர்ஸ்க்கு மேல இருந்த ஒரு பிக்கப்ஸ் மேபி இந்த பட்ஜெட்ல ஒரு 15-20 lakhsக்கு வந்தா பட்ஜெட்ல கொடுக்க முடியாத அந்த டாக்ஸ்ல அத கமர்ஷியல்ல தான் வைக்க முடியும். நம்ம கேம்பர் இருக்குல்ல பொலிரோல, இந்த நான் சொன்ன மாதிரி பட்ஜெட்ல வந்ததுன்னா, ஆனா ஒண்ணு இதுல ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கு. இந்த கமர்ஷியல் ஸ்மால் வெஹிக்கிள்ஸ் ஓட்டுறாங்கல்ல, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இது பயங்கரமா பாதிக்கும். ஒரு 5 பேருடைய சர்க்கிள்ல ஒரு வண்டி இருந்ததுன்னு வச்சுக்கோ, நீ ஒரு வாஷிங் மிஷின் வாங்கினாலும் சரி, ஃப்ரிட்ஜ் வாங்கினாலும் சரி, அப்படியா யூஎஸ்ல இது வந்து ஏன்னா பிக்கப்ஸ் தான் நாங்க பிரைமரி. அவங்க ஒரு கம்யூனிட்டிக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் குரூப்புக்குள்ள ஒன்னு போதும், ஒரு பிக்கப் போதும்.
அவங்க வீக்கெண்டுக்கு இது எங்கேயாவது போனாலும் சரி, வீட்டில் ஏதாவது டிஐஒய் பண்ணாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கேள்விப்பட்டிருக்கு. இது எல்லாமே இதில் தான். அப்போது அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. ஆனால் உண்மையிலே நம்ம மார்க்கெட்டுக்கு இது க்ரோ ஆகணும். அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் ஒரு செகண்டரி கார்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறவங்களோட கராஜ்லையும் இதை நம்ம பார்க்கணும். அந்த ஒரு கல்ச்சர் கூட வரணும். அது வந்து ஏன் அது மட்டும் மிஸ் ஆகுதுன்னு உள்ள ஒரு விஷயம்தான். இது எந்த ஸ்கார்பியோல கெட்டவே இருந்தில்ல, அப்பவே ஸ்பெயின்ல அவங்க வித்துட்டு இருந்தாங்க. அங்க வந்து பேஸ் பிரைஸ்ல இது கிடைக்கும். சொல்லுங்க. அடுத்து 2026 செல்டாஸ் வந்து ஒரு 100 மில்லிமீட்டர் லாங்கரா இருக்கு. இது இந்தியாவில எங்கேன்னு தெரியல. அது என்ன இருக்கலாம்னு யோசிச்சு பாரு. நம்ம ஒரு கெஸ் பண்ணி பார்ப்போம். சிரோஸ்ல இருக்கிற சீட்டிங் கொடுக்க வாய்ப்பு. நான் அப்படிதான் யோசிச்சேன். ஏன்னா சிரோஸ்ல இருக்கிற சீட்டிங் இத ரெண்டையும் பார்த்தா இப்ப சிரோஸ் கொஞ்சம் கூட லாஜிக்கலி இருக்கு. ஆனா சிரோஸ்ல பெரிய என்ஜின் வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா 4 மீட்டருக்குள்ள ஆயிடுச்சு. அப்போ இப்போ பாரு, மிட் சைஸ்ல ஸ்லைடபிள் ரெக்லைனபிள் செகண்ட் ரோ நாங்க தாரோன்னு சொல்லி கொண்டு வருவோம். அது அவங்க எப்பவுமே ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்றவங்க தானே. இன்னொரு நியூஸ் கூட, இந்த ஹுண்டாய் வந்து ஜெனிசிஸை இங்க லான்ச் பண்றதுக்கு பார்த்துட்டு இருக்காது. அவங்க அதில் பார்க்கணும். போன பாட்காஸ்ட் பார்க்காதவங்க பாருங்க, நாங்கள் நிறைய விஷயம் பேசியிருக்கோம். எங்களுக்கு அதில் ஒரு ஃபீட்பேக் கிடச்சி அன்னைக்கு அந்த வின்ஃபாஸ்டுடைய ஈவெண்ட்டில் நம்ம பேசினதை ஒருத்தங்க அக்ரி பண்ணாங்க. அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அது வந்து அவர் இண்டஸ்ட்ரியோடைய ஒரு மெயின் பர்சன். என்ன வரைக்கும் ஒரு 15 வயசுக்கு மேலே கண்டிப்பாக சீனியராக இருக்கணும் அவர், இல்லையா? நம்ம சேர்ந்துருக்கு போது பேசிட்டு இருந்தோம். எவ்வளோ டெக்னிக்கல் விஷயங்கள், நம்ம எத்திக்கலாக ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய இண்டஸ்ட்ரிக்குள்ளே நடக்கிறதுல நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அதில் பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம மார்க்கெட் வந்து எவ்வளோ சூப்பராக க்ரோ ஆகிருக்குது. அதில் டெக்னாலஜியில் நம்ம எவ்வளோ முன்னே வந்திருக்கோம், இல்லையா? நம்ம எவ்வளோ விஷயங்களை டெமோக்ரட்டைஸ் பண்ணியிருக்கோம். சைனீஸ் மார்க்கெட் இன்னொரு ஸ்டைலில் இருக்குதுன்னா, இந்தியன் மார்க்கெட் இன்னைக்கு வேற ஒரு ஸ்டைலில் இருக்குது. அப்போ அதில் ஹிண்டே மாதிரி ஒரு மேனுஃபேக்சரர் வந்து ஜெனிசிஸ் வரட்டும். ஜெனிசிஸ் வந்து அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் மாடல். அன்னைக்கு பிளான்ட்டுக்குள்ளே நான் பார்க்கும்போது அது அப்படி இருந்து, நான் அதுக்கு முன்னாடி சென்னையில் பார்த்துருக்கேன், முன்னாடியே பார்த்துருக்கேன். ஆனால் அதெல்லாம் வரட்டும். ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க பண்ண வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. கொஞ்சம் டென்ஸ் எல்லாம் இன்னும் ரெடி பண்ணணும். பண்ணாதான் அது வந்து அந்த ஒரு ஹைப் தான் இன்னைக்கு அந்த பிராண்ட் எங்கேயோ ஒரு இடத்துல லூஸ் பண்ணது. கரெக்டாக இல்லைன்னா ஹிண்டே இல்லை இன்னைக்கு. அது எப்படி தெரியுமா, சில மேனுஃபேக்சரர்ஸுக்கு அது ஒரு ப்ராடக்ட் தான் அவங்களுடைய பிரெட் அண்ட் பட்டராக இருக்கும். ஃபோர்டு இருந்த மாதிரி. ஃபோர்டுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ப்ராடக்ட். ஐகான், ஃபியஸ்டா ப்ளஸ்ஸு, ஃபிகோ, எக்கோஸ்போர்ட், டன், அவ்வளோதான். மற்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான். அது நம்ம இப்போ மஹேந்திரா வந்து அந்த 380 ஸ்கார்பியோ இப்போ லான்ச் பண்ணி அந்த ஹைப்பில் இருக்குது. அதான் மற்றபடி பார்த்தோம். நம்ம அன்னைக்கு டாட்டாவோட பார்த்தப்போ நெட்ஸானா வந்து அந்த பழைய கார்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாருதியை தவிர எல்லா பிராண்ட்ஸ்லுமே வந்து கம்மியாகிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பழைய கார்ஸோட. இப்போ ஹுண்டாயில வந்து கரெக்டாக மட்டும்தான் அது அப்படியே வச்சிருக்கு. மற்றது எல்லாமே இல்லை, அது நம்ம சொல்லக்கூடிய விஷயம் தான். ஏன்னா இந்த மார்க்கெட்டோடைய அடாப்டேஷன் வந்து யாரும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ரூட்டுக்கு எடுக்குது. இப்போ நம்ம வந்து இந்த பழைய ஸ்வாட்டை நான் அன்னைக்கு அந்த ஃபைலை எடுத்துகிட்டு போய் வீட்டில் உட்காந்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தேன். நிறைய விஷயங்கள் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணதை ரீச் ஆகலை மார்க்கெட்டு. நிறைய விஷயங்கள் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணாதெல்லாம் புதுசாக நடந்திருக்கு. அதுக்காக நம்ம பண்ணதான் கரெக்ட்னு நான் சொல்ல வரல. அப்போ எப்படின்னா மார்க்கெட் நிறைய சர்ப்ரைசஸை பண்ணுது. ஆன்சர் சொன்ன அந்த பாயிண்ட் கரெக்டு. இந்த பழைய கார்ஸ் எதுவுமே இப்போ நம்பர்ஸில் இல்லை. கைலாக் லான்ச் ஆனதுனால ஸ்கோடாக்கு அந்த நம்பர்ஸ் இருக்கு. கைலாக் லான்ச் ஆகலன்னா அந்த நம்பர்ஸ் வந்து அதுதான். அதுவும் கேனிபலைசேஷன் தான் நடந்தது. எல்லாரும் அதுதான் பண்ணணும். அதான் ஹுண்டா எதுவும் பண்ணல, புதுசா எதுவுமே வரல. எல்லாம் இப்ப இந்த ஹோண்டா ஆகட்டும், நிசான், இவங்க கீழே இருக்க எல்லாரும் மிஸ் பண்ணதுதான். எக்ஸாக்ட்லி. அதுலயும் மெயினா ஹோண்டால இருந்தே அதை சொல்ல முடியும். ஸ்கோடா அது பண்ணது பெரிய விஷயம். கண்டிப்பா. பொதுவா மற்ற பிராண்ட்ஸ் பண்ணாத ஸ்கோடா பண்ண மாட்டாங்க. அப்போது ஃபோக்ஸ்வேகன் அது பண்ணும், ஸ்கோடா பண்ணாது. ஆனால் லக்கிலி ஏதோ ஒரு கணக்கில் அவங்க பண்ணிட்டு மாருதி விற்குதுன்னு சொல்லிட்டு வேற எந்த மேனுஃபேக்சர்ஸுமே மாருதியோட கம்பேர் பண்ணி பழைய ப்ராடக்டோட வச்சிருக்கவே முடியாது. ஏன்னா மாருதிக்கு எப்பவுமே டேக்கர்ஸ் இருப்பாங்க. இல்ல அது இல்ல பேசிக்கலாம். ஒரு விஷயம் நீ அதை பேச வந்துக்க, மிஸ் பண்ணிடாத. ஏன்னா நான் இதை சொல்லணும்னா, மாருதி ஆஸ் அ பிராண்ட் வந்து எவ்வளவு நெகட்டிவிட்டி, இவ்வளோ கிரிட்டிசிசம்
அந்த நியூஜன் பையர்ஸுக்கு இடையில மாருதின்னு ஒரு வார்த்தை சொன்னாலே அந்த பிராண்ட் வேண்டான்னு சொல்ற லெவலுக்கு இருந்தாலும் மாருதியோடைய ப்ராப்ளங்கள் எல்லாம் அவங்க சால்வ் பண்ற ஒரு லெவலில் நீ நினைச்சு பார்த்தேன்னா மாருதியோட நம்பர்ஸ் எல்லாம் நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியாது. இல்லை இப்போ ரீசன்ட் நம்ம போன பாட்காஸ்ட்ல i20 பத்தி பேசணும். i20 இதா இருக்கு, பலினோ வந்து சேல் இருக்கு. இப்போ அமேஸ் டவுன் ஆயாச்சு. டிசைர் போன மாதம் டிசைரோட நம்ம 20,000 சம்திங். அது என்னது? டிசைர் வந்து கன்சியூமர் வாங்காம, கன்சியூமர்னா வீட்டுக்கு வாங்காம டாக்ஸி மட்டும் வாங்கிட்டு இருந்த இடத்துல டாக்ஸியும் சேர்த்து இப்போ கன்சியூமர் சேர்த்து, ஏன்னா 5 ஸ்டார் வந்தாச்சு. டாக்ஸி பீப்புள் இனி வேற ஒரு மேனுஃபேக்சரர் பாப்பாவலான்னு டவுட்டா இருக்குதான். அப்படி அந்த நம்பர்ஸ் நம்ம பார்த்தோம்னா பலினோ, ஃப்ராங்ஸ், டிசையர் அண்ட் பிரஸா இந்த 4மே 1 லட்சத்தை தாண்டி விடுது. இல்லை அது இப்போ ஒரு 20,000 15,000 மாதிரி விற்குதுன்னா அதில் ஒரு பாதி நம்பர்ஸ் வந்து வேற என்ன சொல்லுது, அதை நான் எப்படி கன்வே பண்ணதுன்னு தெரியல. எப்படின்னா இன்னொரு மேனுஃபேக்சரால அந்த ஷேரை எடுக்கவே முடியாத ப்ராடக்ட் சொல்லலாம். மாருதி வாங்க, அதுல எந்த பிரச்சனை இல்லைன்னா கேட்குற ஒரு பீப்புள் இருக்கு. இல்லைன்னா மாருதி தான் அவங்க அஃபோர்ட் பண்றதும் இதுதான் நமக்கு செட் ஆகும் நினைச்ச ஒரு பீப்புள் இருப்பாங்க. அவங்களே அந்த பாதி பையர்ஸ் அவங்க இருக்கணும். அதுக்கு நான் சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீ சொன்னதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரினா, நான் ஒரு 4 மீட்டர் கார் வாங்கினேன், நான் சிட்டியில இருக்கேன், எப்போ தான் ஹைவேல போவேன், ஃபியூல் எக்கனாமி வேணும், ஒரு நல்ல பில்டு வேணும். பிரஸ்ஸாவுக்கு காம்படிஷன் இன்னொரு ப்ராடக்டே கிடையாது. அதான் அந்த கேப் தான். அதை சொல்லி அதான் மற்றபடி அந்த கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி வாங்குறவங்க தான் மற்ற பாதி மாறிதான் வாங்கியதுன்னு இருப்பாங்க. அதனால வந்து அது கூட வேற எந்த, ஏன்னா மற்ற எந்த பிராண்ட்ஸுக்குமே அப்படி ஒரு பீப்புள் கிடையாது. இது இல்லைன்னா அது இல்லைன்னு ஒரு இது இருக்குல்ல. ஆனா அவங்க இன்னைக்கு அந்த நம்பர்ஸை கீப் பண்றது ஒரு பெரிய விஷயம். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லைன் அப் அப்படி மெயின்டைன் பண்றாங்க. இனி இந்த புது ப்ராடக்ட் எல்லாம் வரும்போது அது கண்டினியூ ஆகும். இதுல நம்ம பார்த்தோம்னா டாடா வந்து ஹொரைசன் நெக்ஸ்ட்டுக்கு பிறகு இவ்வளோ கஷ்டப்பட்டு சேஃப்டியை ஃபோக்கஸ் பண்ணி ஏறி மேலே வந்தாங்க. மஹிந்திரா டெக்னாலஜியும் இன்ஜினியரிங்கும் பேஸ் பண்ணி ஏறி மேலே வந்தாங்க. மாருதி வந்து அந்த கர்வை வந்து அப்படி ஃப்ளாட் இருந்தாலும் அப்படிதாங்க. மார்க்கெட் ஷேர் குறைஞ்சு 10% மார்க்கெட் ஷேர் குறைஞ்சு 52 நம்பர்ஸ் இருக்கு. ஆனா மார்க்கெட் க்ரோ ஆகும்போது அவங்களும் மார்க்கெட் ஷேர்னு சொல்லியது மத்தவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்க நம்பர்ஸும் க்ரோ ஆயிட்டு இருக்கு, மற்றவங்களும் க்ரோ ஆகியனால இது. அதுதான் நான் சொல்லல. நான் இந்த ஸ்வாட்ல எல்லாம் முன்னாடி இது பண்ணும்போது மாருதி ஒரு கட்டத்துல 1 லட்சத்துக்கு கீழே வந்துடும். மாருதியை ஹிண்டே வந்து நெருக்கும். அந்த போன இதுல நான் சொல்லியிருந்தேன், ஹிண்டே மாருதிக்கு இடையில 30,000 யூனிட்ஸுக்கு உள்ளதான் கேப் இருக்கும். கேப்பை க்ளோஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேக்ல டாட்டா இருக்கும், அதுக்கு பேக்ல மஹேந்திரா இருக்கும் அப்படின்னு நான் முன்னாடி நினைச்சிருந்தேன். மாருதி 1.5 லட்சத்துக்கு கீழே வர வாய்ப்பே இல்லைன்னு இருக்கு. இனி நம்ம மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற ஸ்டைல பார்த்தோம்னா இந்த சீரிஸ் ஹைபிரிட் எல்லாம் வந்துன்னு வச்சுக்கோங்க. இந்த பிராங்க்ஸ்ல 35-40 சொல்றாங்க. இப்ப நமக்கு ஈ விட்டாரா இருக்கு, கிராண்ட் விட்டார்ல 7 சீட்டர் இருக்கு, அடுத்த மாசம் ஒன்று இருக்கு. லைனப்ல விஷயங்கள் இருக்கு. அதான் பார்ப்போம் இண்டஸ்ட்ரி எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லி. ஆனா இண்டஸ்ட்ரி நல்ல நல்ல பொசிஷனுக்கு வந்தாச்சு, ஸ்ட்ராங்கா இருக்கு. பையர்ஸும் எதிர்பார்க்கிறத வாங்குறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதுலேயும் இந்த டீலர்ஷிப்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறவங்க, மாருதி டீலர்லாம் வச்சிருக்கிறவங்க பாரு, அது போயிட்டே இருக்கலாம். இல்லை இன்னொரு பிராண்டால அந்த அரீனா நெட்ஸா மாதிரி இப்போ நெட்ஸா இருக்கு, ஹுண்டாயில ஒரு நெட்ஸா அரீனா இருக்குன்னா நெட்ஸால ஒரு கிரெட்டா, அரீனால ஒரு கிரெட்டா அந்த மாதிரி வச்சு விற்க முடியுமா? வாய்ப்பு இல்லை. அந்த டைம் இனி பண்ண முடியாது, வாய்ப்பு கிடையாது. இனி இல்ல அதே வந்து அவங்களுக்கு எவ்வளவு ஒரு 5 வருஷம் வேணும். ஏன்னா ஒரு ப்ராடக்ட் வேணும், ஒரு ப்ராடக்ட்டா ரெண்டா இல்ல. இவங்களே எஸ்-கிராஸ் ஃபர்ஸ்ட் உள்ள இனிஷியல் இவ்ளோ ஃபெயிலியர் ஃப்ளாப், பலினோ வந்து சக்சஸ். அதுக்கப்புறம் இக்னிஸ் வந்து ஸ்டாப் ஆச்சு, பெருசா போகல. முதல்ல ஒன்னு என்ன தெரியுமா பண்ணாங்க, சியாஸை தூக்கி இங்க போட்டாங்க. அப்படி அவங்க லைன் அப்ல நிறைய வண்டிகள் இருந்ததுனால சேர்க்க முடியும். இன்னொரு மேனுஃபேக்சரர் இனி வந்து லோக்கலைஸ் பண்ணி புதிய ஒரு மாடலை எடுத்துட்டு வந்து பெரிய பாடு. ஆனா இந்த கான்செப்டை ஹிண்டே ஒரு கட்டத்துல ட்ரை பண்ணுச்சு. வென்யூ அண்ட் வென்யூ என்லைன் 2 ப்ராடக்ட்ஸ் ஆகும். இல்ல இவங்க இடையில சில ப்ராடக்ட்ஸை சில டீலர்ஷிப்புக்கு அப்படி எல்லாம் பண்ணி அது ஹிண்டே பண்ணுச்சு. அதாவது ஆல்கசார் திருநெல்வேலியில கொடுக்கல, நாகர்கோவில்ல இருந்தது. அது அவங்களுக்குள்ள வந்து அதுக்கு ஒரு பேர் இருந்தது, பிரஸ்டீஜ் அது மாதிரி ஒரு பேர். அதுக்கு ஒரு டீலர்ஷிப் இது பண்ணாங்க. அது ஒரு ஃப்ளாப்டு மாடல் ஆக்சுவலி. அது குழம்பிச்சு. போன வண்டி இருக்காதுன்னு சொல்லி அது பிறகு இது பண்ணாங்க. அந்த மாதிரி எல்லாம் இனி ஒரு 2 டீலர்ஷிப் எல்லாம் கான்செப்ட் கஷ்டம்.
இன்னொன்று நெக்ஸா வந்தது மாருதியோடைய அந்த பையிங் எக்ஸ்பீரியன்ஸை மாற்றிச்சுது. நெக்ஸா மாறினது மாதிரி அரீனாவும் மாறிச்சு. அல்லன்னா அரீனா இன்னைக்கும் பழைய ஸ்டைலில் தான் இருந்திருக்கும். இல்லை இப்போ நார்வேல போனால் 2 ஷோரூமும் பக்கத்தில் இருக்கு. 2 ஷோரூம்லேயே ஆளு போகுது. 2 ஷோரூம் ஒரே பிராண்டு. மாருதியோட ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா வாக்கின்ஸ் வந்து சாலிடாக வரும். பீப்புளே காரை மனசில் செலக்ட் பண்ணிக்கிட்டு டைரக்டாக வந்திருந்து ஆஃபரை கேட்டு கலரை கேட்டு புக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆக்டிவிட்டி பண்ணி கூட்டிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஆப்வியஸ்லி ஆக்டிவிட்டி இருக்கும், ஆனால் ஒரு 50% டைரக்ட் வாக்கின் வரும். கன்வர்ஷன்ஸ் வந்து ஈஸியாக நடக்கும். ஓகே. சிட்ரோன் 2.0 அது ஒரு மெயின் விஷயம் சொல்ல மறந்துட்டோம். அதாவது நாங்கள் வந்து ஸ்டெல்லாண்டிஸுக்கு ஒரு சுட அப்டேட் தான். ஸ்டெல்லாண்டிஸுக்கு ஒரு பாட்காஸ்ட் பண்ணும்போது நாங்கள் கொஞ்சம் விஷயங்கள் பேசியிருந்தோம். எப்படின்னா, ஒரு பிராண்ட் அம்பாசிடரை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், அது இந்தியாவில் ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாக இருக்கணும், ஒரு நல்ல பர்சனாக இருக்கணும், அவருக்கு ஆட்டோமொபைலுக்கு சம்மந்தம் இருக்கணும், அப்புறம் உங்கள் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து ரேஷனலைஸ் பண்ணுங்கள், தேவையில்லாமல் பணம் ப்ளீட் ஆகாமல். அதையும் பண்ணாங்க. நாங்கள் முதல்ல சொன்ன பிராண்ட் அம்பாசிடராக மிஸ்டர் டோனியை எடுத்தாங்க. ஆனால் உண்மையிலேயே அவரை யூஸ் பண்ண தெரியாமல் வச்சுருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாளாகவே வந்து இந்த சிட்ரன் பேஸ்டு கண்டென்ட்ஸ் வந்து, ஆனால் அது எங்கள் மனசாட்சியோட சொல்கிறோம், சிட்ரனுக்கு மீடியா டிரைவிங்கில் இது கூப்பிட்டது கூட கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு வகையில் அந்த பிராண்ட் வந்து நல்லா பண்ணணும்னுள்ளது எங்களுடைய ஒரு இல்லை, எல்லாருக்குமே அது பிடிக்கும். ஏன்னா நல்ல ப்ராடக்ட்ஸ், ஆக்சுவலி காம்படிட்டிவாக நல்ல. அவங்களுடைய இன்செப்ஷன் தப்பாச்சுது. அவங்களுக்கு தெரியலை இந்தியன் பீப்புள் யாருன்னு சொல்லி. அப்போ அந்த பிராண்டில் நாங்கள் கன்சல்ட் பண்ணும்போது வாங்க நினைக்கிற நிறைய பேருடைய ரிக்குவயர்மெண்ட்ஸில் இந்த மாடல்ஸ் வர்றதுனால நாங்கள் ரிப்பீட்டடாக கண்டென்ட்ஸ் பண்ணோம். அப்புறம் ஒரு கொலாபரேட்டிவ் கண்டென்ட் ரீசன் அந்த டீலர் கூட பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த சர்வீஸ் உள்ளது. அதுலேயும் நம்ம பேசும்போது ஒரு ஒரு ரிஃப்ரெஷ்ஷுக்கு அவங்க ரெடி பண்ணுறாங்கன்னு உள்ளதை நம்ம கேள்விப்பட்டோம். இப்போ நாங்கள் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னால் இது கேள்விப்பட்டோம். ஆனால் இது என்ன ஆகும்னு தெரியாது, அதனால நம்ம சொல்லலை. இப்போ அதுக்கு சாலிடான ஒரு இது இருக்குது. 2.0 சிட்ரன் வந்து வருது. அவங்களுடைய லெகசியை கேரி ஃபார்வர்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. புதிய விஷயங்கள் மிஸ்டர் டோனி சொல்கிற ஒரு ஷார்ட் ஃபார்மேட் வீடியோ வந்து வந்திருக்கு. அப்படின்னா சம்திங் இஸ் குக்கிங் அவங்க வந்து பண்ணுறாங்க. ஆனாலும் நாங்கள் பார்க்குற ஆங்கிள் அதில் ஒரு கம்ப்ளீட்னஸ் வரலையோன்னு எங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது. எப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு ப்ராடக்டோடு அவங்க புதுசாக வந்திருந்தால் இல்லையா, இப்போ மிஸ்டர் டோனியே டிரைவர் சீட்டில் உட்காந்து ஒரு அப்படி ஒரு லாஞ்சில் கொண்டு வந்துருக்கு. அது எப்படின்னா, அந்த காரை வந்து ஒரு கர்வ் எடுக்கிறது மாதிரி ஒரு ஷார்ட்டை வைக்கணும். அது ஒரு சின்ன கட், லெட்ஸ் டிரைவ்னு சொல்லி ஒரு டேக் தான் கொடுத்து ஒரு இதை போட்டுட்டு அந்த கார் லாஞ்சுக்கு இந்த ஆளையே லான்ச் வீடியோ ரெடி பண்ணியாச்சு. இல்லை, நான் சொல்கிறேன் சம்திங் பீப்புள் பார்க்குற அந்த ஆங்கிள் நீ நினச்சி பாரு. இன்னொன்று, இப்போ இந்த வீடியோ இருக்குல்ல, இந்த வீடியோ எவ்வளோ ரீச் ஆகும்னு தெரியல. இப்போ தான் வந்துருக்கு. அதை இவங்க எந்த மாதிரி ப்ரொமோட் பண்ண போறாங்கன்னு தெரியல. இப்போ இப்படி ஒன்று பண்ணனா அது வெளியில் போனேன். இது எப்படின்னா, மிஸ்டர் கமலஹாசனை வந்து நம்ம ஒரு படத்துக்காக எடுக்கிறோம்னா அவரோட பொட்டன்ஷியலை தெரிஞ்சு நம்ம ஸ்கிரிப்ட் பண்ணணும். அவருக்கு எப்படிப்பட்ட ரோலை நம்ம ஃப்ரேம் பண்ணுறோம், அவரை வந்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அவர்கிட்ட இருக்கிற அந்த அந்த அவரோட போஸ்ட், அவரோட இதை அப்படி ஒரு கரிஷ்மா யாருக்கு இருக்கு, டோனிக்கு இருக்கு, பீப்புளுக்கு இடையில. அப்போ அவரை ஒரு புது ப்ராடக்டோட கொண்டு வந்திருந்தா சிட்ரனுக்கு ஹார்வெஸ்ட் பண்ண நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி, லூஸ் பண்ண அவங்களுக்கு எதுவுமே இல்லை, கெயின் பண்ண எவ்வளவு இருக்கு. இல்ல ஒரு லாஞ்சில எல்லாம் ஷாருக் கான் வச்சு இவங்க கொண்டை ஒரு எவ்வளவு விஷயம் பண்றாங்க. ஷாருக் கான் இன்னும் வருவாரு. இப்போ நீ பாரு, அந்த ஷாருக் கான் வந்து அந்த கொஞ்ச நாளத்துக்கு வந்து தீபிகா படுகோன் கிட்ட வந்து நம்ம அந்த ஒலிம்பிக் டார்ச்சை கொடுத்த மாதிரி அதை நீங்க கொஞ்ச நேரம் கேரி ஃபார்வர்ட் பண்ணிருங்கன்னு சொன்ன மாதிரி, அதே மாதிரி அந்த 12 இயர்ஸ் ஆன போது அவரை வச்சு ஒரு வீடியோ பண்ணாங்க. சாரி, 10 இயர்ஸ் ஆன போது ஷாருக்கை வச்சு ஒரு வீடியோ பண்ணாங்க. அப்போ அது எவ்வளோ தூரம் ரீச் ஆச்சு. அப்போ அதுதான் நாங்கள் நினச்சிக்கிட்டோம், இவ்வளோ பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு இந்த வீடியோ கதையெல்லாம் நான் இப்போ சும்மா ஒரு ஃப்ளோவில் சொன்னது. ஐ மீன் அவரை வச்சு நீ நினச்சி பாரு, விஷுவலைஸ் பண்ணி பாரு. ஒரு புது ப்ராடக்டோட லான்ச்சுக்கும் டேனி சொன்ன மாதிரி அவரை வச்சே லான்ச் பண்ண வச்சு அது ஒரு மீடியா ஆக்டிவிட்டி பண்ணி. இல்லை இவ்வளோ மீடியா எப்படியும் காருக்கு அட்டென்ஷன் கிடைக்கும்.
இவ்வளோ மீடியா போகுது. அப்போ அங்க அந்த அது வந்து என்ன அந்த ஃபேன்ஸ் இருக்கவங்ககிட்ட எங்கேயோ ஈஸியாக போயிடும், எங்கேயோ போயிடும். அதான் நார்மல் பீப்புளை தாண்டி அந்த இப்போ தோனி ஃபேன்ஸ்னா அவங்களுக்கு ரீச் ஆகும். அதான் அதான் அது அட்லீஸ்ட் அந்த C5 ஏர்கிராஃப்டை வந்து கில் பண்ணாம ஒரு போஷான ஒரு ப்ராடக்ட் எங்கள்கிட்டே ஃப்ளாக்ஷிப்பாக இருக்குது. அப்புறம் இந்த மற்ற 3 மாடல்ஸ் எல்லாம் ரிஃப்ரெஷ் பண்ணாங்க. ரிஃப்ரெஷ் கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன புஷ் பட்டன் ஸ்டார்ட் வருது, கொஞ்சம் கூட ஃபீச்சர்ஸ் எல்லாம் வருது, எலக்ட்ரிக் சீட்ஸ் எல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சாராக சொல்கிறாங்க சன்ரூஃப் எல்லாம் வர போகுது. ஓகே வரட்டும். அது கூட பண்ணாங்கன்னா உண்மையிலே அதான் நம்ம இன்னைக்கு வந்து 2025 2035 திங்க் பண்ணி தான் சில விஷயங்கள் பிளான் பண்ணணும். இதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா உண்மையிலே வேற லெவல் போயிருக்கும். நம்ம என்ன அப்டேட்ஸ் வருதுன்னு பார்ப்போம். ஆனால் என்ன சொல்கிறது, அது ஒரு நல்ல பிராண்ட், பொட்டன்ஷியலான ஒரு பிராண்ட். க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே மோட்டா ஃபேம், இன்னைக்கு எபிசோட் க்ளோஸ் பண்ணிடலாம். நம்மளுடைய பழைய பாட்காஸ்ட்லாம் யூடியூப்லையும் ஸ்பாட்டிஃபைலையும் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. போய் பாருங்கள், கேளுங்க. திஸ் இஸ் ஆன்சன் சைனிங் ஆஃப். டேனி ஆசிரியர், டிரைவ் ரெஸ்பான்சிபிலி.